ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 17 ஜூனுக்கு தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, லாஸ்ட்டில் ஜுன்னை போட்டு தொலை சொல்லிட்டாங்க. ஜுன்னை போட்டு தொலைனா நீங்கள் என்ன போட்டு தெளிவீங்கன்னு நான் சொல்லி என்னை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாதா நம்ம ஆளுங்களை பற்றி. என்ன போட்டால் கூட பேசாமல் இருந்துருவீங்க. ஆனால் மெயின் லீடை போட்டேன், என்ன போட்டுருவீங்களே. ஓகேடா. இந்த ஒன் ஷாட் உடனே கான்ட்ராக்ட் ஒய்ஃப் எனிமி டு ஸ்வீட் ஹார்ட். வாங்கடா ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். வெயிட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் என் வாய்ஸில் ரொம்ப கேர் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. எனக்கு கொஞ்சம் இடையில கோல்டு, கிளைமேட் வேறு சரியில்லை. அப்பப்போ கோல்டு பிடிக்குது. என்ன பண்ணி தொலைகிறது. இப்போயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கொணன்னு தான் இருக்குது. வாய்ஸ் வந்து என்னாச்சுன்னு கேட்ட எல்லா நல்லவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பதறாதீங்கடா, எனக்கு பதறுது. லைட்டாக உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். ஓகே, ஐ எம் ஆல் ரைட். போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் வந்து ஒரு ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வேலை தட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அதில் அமௌண்ட் கம்மியாக இருக்கு. ஸோ இதை விட பெருசாக ஏதாவது நல்ல வேலை கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வேலைக்கு ஆள் தேவை அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்து உட்காந்துருக்கீங்க. ரொம்ப நேரமாக ரிசப்ஷனில் உட்காந்துட்டே இருக்கீங்க. என்னது இது, இன்டர்வியூக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எப்படியும் வேலை கிடைக்காது போலையே அப்படிங்கிற பயம் வேறு வருது. எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கிடணும். அட்லீஸ்ட் கூற்று பெருக்கிற வேலையாவது கிடைச்சா பரவாயில்ல. இங்கே அந்த மாதிரி வேலை பார்த்தா கூட நல்ல சம்பளம் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற வேலையை விட இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. பார்ப்போம் படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்குதான்னு. இல்லைன்னா கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வேறு ஏதாவது ஒரு வேலையாவது வாங்கிடணும். ஏன்னா பெரிய இடத்துல வேலைன்னா நல்லா சம்பளம் கிடைக்கும். அது உங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இன்டர்வியூக்கு ஒவ்வொரு ஆளாக போகிறாங்க. உங்களையும் கூப்பிட்றாங்க. அப்பாடா கூப்பிட்டாங்க ஒரு வழியாக அப்படின்னு உள்ளே போகிறீங்க. அங்கே கொஞ்சம் ஏஜ்டாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ உங்களை மேலேயும் கீழே பார்த்துட்டு உங்கள் ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. பார்த்து அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு கால் வருது. உங்களை அப்படியே குறுகுன்னு பார்த்துட்டு ஃபைலை உங்ககிட்ட கொடுத்து, சரிம்மா வெளியில் வெயிட் பண்ணு, கூப்பிட்றோம் அப்படிங்கிறாரு. என்னது எதுவுமே கேட்கல, வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஒரு வேலை மற்ற கம்பெனிஸ் மாதிரி இங்கேயும் வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை ஏதாவது ஹெவியாக எதிர்பார்ப்பாங்களோ. கடவுளே, என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே. சரி, நம்ம நிலைமையை எடுத்து சொல்லியாவது ஏதாவது ஒரு வேலை வாங்கிடலாம். வேலை இங்கே இல்லாட்டி அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியில் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஃபைலை இறுக்கி பிடிச்சிட்டு. அப்போ உள்ளேருந்து அப்படியே வந்துட்டு அந்த பெரிய மனுஷன் இருக்கார். அவரோட பிஏ தான் வரான். வந்தவனும், ஓகே இப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்கள சொல்கிறோம், அவங்க மட்டும் இருங்க, மற்றவங்களாம் கிளம்பிக்கோங்க அப்படிங்க. எப்படியும் செலக்ட் ஆகிருப்போம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் பேசிக்கிறாங்க. அதுலேயும் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டார். உங்கள்கிட்ட நீ பதில் சொன்னியா அப்படிலாம் பேச உங்களுக்கோ எந்த கேள்வி இல்லாமா? என்கிட்ட மட்டும் எதுவுமே கேட்கல. என் ஃபைலை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஒரு வேளை நம்மளாம் ஸ்பாட்லேயே ரிஜெக்டா அப்படின்னு அழுகாத குறையா. அப்போ இதுவும் போச்சாங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. மொத்தமாக 5 இடத்துக்கு தான் நாங்கள் வேலைக்கு ஆள் சேர்க்குறோம். அதனால் மற்றவங்களாம் கிளம்பிக்கோங்க, நான் சொல்கிற 5 பேர் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 கேர்ள்ஸு 2 பாய்ஸ்ன்னு 5 பேர்த்த அங்கே ஆள் எடுக்க உங்கள் பேர் அதுலேயும் வரல. முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு, சரி வெளியில் வந்தார்னா ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஓரமாக நிற்போம் அப்படின்னு கம்பெனிக்கு வெளியில் போய் வெயிட் பண்ணலான்னு நினச்சி நீங்களும் அந்த கூட்டத்தோட எழுந்து நிற்க, அப்போ மிஸ் ஹீரா யார் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் டக்குன்னு திரும்பி சார் அப்படிங்கிறீங்க. மேம் உங்களை சார் பார்க்கணுன்னு சொன்னார். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. 5 காலி இடம் தான் இருக்குன்னு சொன்னீங்க. தெரில மேம், நீங்கள் சார்ட்ட பேசிக்கோங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். நீங்களோ எஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறீங்க. எஸ் அப்படின்னு உள்ளே சவுண்டு. அப்படியே மெதுவாக வந்து சார் அப்படின்னு பார்க்குறீங்க. உட்காருமா அப்படிங்கிறாரு. ஆ சார், 5 பேத்துக்கு தான் வேலைன்னு சொன்னீங்க. 5 பேர் ஆளும் எடுத்துட்டாங்க. மறுபடியும் என்ன? சொல்கிறேம்மா, 5 வேலை தான். இன்னொன்று புதுசாக ஒரு வேலையும் சேர்ந்துருக்கு இதோட. அதுக்கும் சேர்த்து தான் ஆள் எடுக்கிறோம். அப்புறம் நான் அப்பாயிண்ட் பண்ண சொன்னது இந்த வேலைக்கு என் பையன்தான். என்ன சொல்கிறீங்க? சொல்கிறேம்மா, எல்லாத்தையும் சொல்கிறேன். அது வந்து இந்த வேலை வந்து உனக்கு ரொம்ப பெரிய பொறுப்புள்ள வேலை. பிகாஸ் என்னடா ஒரு அப்பா இப்போல்லாம் பேசுகிறாருன்னு நினைக்கலாம். எனக்கு வேறு வழி தெரியலம்மா. நாங்களும் ரொம்ப நாளாக என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம். ஸோ அவனுக்கான பெண் தேடும் படலம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தோம். பட் அவன் என்னமோ இன்டர்வியூ ஹாலில் ஒன்றை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டான்.
அதனால் நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்புகிறேன். வாட் அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க. சார், நான் வேலை தான் கேட்டு வந்தேன். நீங்கள் என்ன? அட உட்காருமா, நான் சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லை. நாங்கள் பெரிய ஆள் தான். அதே சமயம் எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, எனக்கும் பொண்ணு இருக்கா. அதனால் உன்னை அப்படி தப்பாலாம் நான் சொல்ல மாட்டேம்மா. இல்லை அது ஃபஸ்ட்டு உட்காருமா, பேசலாம் அப்படிங்கிறாரு. இல்லை, நான் வேலைக்காக மட்டும்தான் வந்தேன். நீங்கள் அந்த வேலையை கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, வேறு ஏதாவது சின்னதாக ஒரு வேலையாவது கிடைக்குமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னன்னா, இங்கே பாருமா, என் நோக்கம் தப்புலாம் இல்லை. என் பையனுக்கு அது எப்படி பார்த்ததும் பிடிக்கும். அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு பின்னாடி ஒரு சவுண்டு. அப்படி திரும்பி பார்க்குறீங்க, அங்கே ஜுன் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோதான். இவனா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறான். உங்கள் 2 பேத்துக்கும் ஆல்ரெடி முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட சீனியர் அப்படிங்கிறீங்க. ஓ, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவன் வரான். நீங்களும் ஒன்றுமே சொல்லலை. இல்லை, எனக்கு இதில் சம்மதம் இல்லை, நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கோங்க, பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நகர போக. 1 செகண்ட் அப்படிங்கிறான். அப்படியே நிற்கிறீங்க. அவனை அப்படியே பார்க்குறீங்க. பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கீங்களா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அவரும் அவனை அப்படியே பார்க்குறாரு. ப்ளீஸ் டேட், தப்பாக எதுவும் இல்லை அப்படிங்கிறான். ஓகே அப்படின்ட்டு அவர் வெளியில் போக, நீங்களும் ஒரு பதட்டத்தோட அப்படியே சொன்ன பார்க்க. இங்கே பார், நீ என்னை பார்த்து பயப்படலாம் வேணாம். நான் என்னமோ உனக்காக இதை வளவரிச்ச மாதிரிலாம் நினைக்க வேணாம். இது நான் யதார்த்தமாக நினச்சது. பட் நீ வந்த, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வாட் ஐ மீன், உன்னை பற்றி விசாரித்தேன். உனக்கும் இப்போ பண தேவை அதிகமாக இருக்குன்னு தெரியும். ஸோ எனக்கும் இப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண ஒருத்தி தேவை. ஸோ உனக்கே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஹெல்ப்பா? ஆமாம், எனக்கு தேவை 1 இயருக்கு ஒய்ஃப்னு ஒருத்தி, உனக்கு பணம். ஸோ 2 பேத்துக்கும் பெனிஃபிட். ஏன்ப்பா இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாலும் காலப்போக்கில் நான் மனசு மாறி உன்னை ஏற்றுக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒத்துருக்காங்க. ஓ, வீட்டுக்கு தெரியுமா? ரொம்ப புரட்சியான வீடு தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ், எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். 1 இயர் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம், இல்லாட்டி நாங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்குவோன்னு. எல்லாருக்கும் ஓகே தான் சொல்லிட்டாங்க. ஸோ இனி முடிவு சொல்ல போகிறது நீ தான். ஆனால் எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நான் வரலாமா? வாங்க டாட். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பார்க்குறான். என்ன இருந்தாலும் அது ஒரு வயசு பொண்ணு, என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இங்கே பாருமா, நீ யோசிக்கிறதெல்லாம் புரியுது. என் பையனுக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும், சீனியர்னு சொல்கிற. இப்போ அவன் லவ் பண்ண பொண்ணு அவனை ஏமாற்றிட்டா. அதனால் அவனுக்கு வேறு வழி இல்லை, எந்த பொண்ணையும் நம்ப மாட்டேங்கிறான். நாங்களும் அவன் சொல்கிறத சம்மதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். அப்போ உங்கள் லைஃப் நல்லபடியாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு தான் இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்க. சொல்லு, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. யார் வேணாலும் இதுக்கு ஒத்துக்குவாங்க. உனக்கே தெரியுமா, நீ தான் இங்கே மேட்ரு. நீ சொல்கிறதுல தான் இருக்குது. உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு மட்டும்தான் நினச்சேன். நம்ம வேணா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லு, அதையும் இல்லை இன்வால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்க, இதெல்லாம் தான் அப்படின்ட்டு. சரி, எனக்கு அது சம்மதம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் சம்மதிப்பீங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி, நிஜமாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் யோசித்தேன், எனக்கும் சரின்னு படுது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. சரி, நேரடியாக மேட்ருக்கு வரேன், எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பிரில்லியன்ட் அப்படின்ட்டானோ. எவ்வளோ எதிர்பார்க்குற அப்படிங்கிறான். 50 லட்சம் அப்படிங்கிறீங்க. ஓகே, நான் 1 crore வரைக்கும் கொடுக்கலான் தான் இருந்தேன். எனக்கு 50 லட்சம் போதுமா? இன்னும் வேணும்னா? இல்லை போதும். அதையே இந்த 1 இயரில் நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? நான் இவ்வளோ சொல்லும்போது நீ ஒன்றும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன். வாட்? அதான் உனக்கு இவ்வளோ பணம் தரமே, அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போகணும்? எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும் எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறான். நான் தான் சொன்னேனே, கல்யாணம் பண்ணோன்னா இந்த பணத்தை 1 இயருக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துருவேன்னு. அப்போ நான் வேலைக்கு போனால் தானே சம்பாதிக்க முடியும். அப்படி என்னோட இந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஓகேனா நான் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கோங்க. எனக்கு பண கஷ்டம் இருக்குதான், அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போக. ஹே, வெயிட். ஓகே, இப்போ என்ன சொல்ல வர? நீ வேலைக்கு போவ, அவ்வளோதானே?
சரி ஓகே, அப்போ நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வரோம். ஆ அப்புறம் என் வீட்டுக்கு இது தெரிய வேணாம். அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே, யுவர் விஷ் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ அடுத்த நிமிஷமே கான்ட்ராக்ட் ரெடியாக இருக்கு. அட பாவி, என்னை பார்த்ததுமே இதை ரெடி பண்ணிட்டானா? இவன் சொல்கிறத நம்புகிற மாதிரி இல்லை. ஒரு வேளை வேணுக்குன்னே சிக்க வைக்கிறானா? ஒன்றும் புரியல. இருந்தாலும் உங்களோட நிலமை இப்போ அப்படி இருக்குது. பிகாஸ் உங்கள் அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கார். ஸோ அவர் மருந்து செலவுக்கு ரொம்ப வந்து செலவாயிட்டு. நீங்கள் ஒரு நல்லா வாழ்ந்த ஃபேமிலி தான். உங்களோட கஷ்டம் வந்துட்டு அதிகமாக உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுது. ஸோ அப்படியே உங்கள் அப்பாவும் வந்துட்டு படுத்த படுக்கையாயிடுறாரு. பிரச்சனைகள் அதிகமாக உங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கும் நிறைய செலவு பண்ணனால எல்லா பக்கத்துலேருந்தும் கடன் பிரச்சனை உங்களுக்கு தான் இப்போ கழுத்தை நெருக்குது. ஸோ அக்கா கல்யாணம் ஒரு வழியாக இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு செஞ்சுட்டீங்க. ஸோ இப்போ கடனெல்லாம் அடைக்கணும்ல. சொந்தக்காரங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து கொடுத்ததுனால எல்லோரும் கேட்பாங்கள்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயும் வாங்கினதில்ல. ஒரு வட்டிக்காரன்ட்ட 3 லட்சம் வாங்கி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த வட்டிக்காரன் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நடந்திருப்பான். வட்டிக்கு வாங்குறோன்னா எப்படின்னு தெரியல. பணம் கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் சொல்லும் போது இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்ல உங்களால் முடியல. வாங்கிட்டீங்க அவசரத்துக்கு. அப்புறம் தான் அவன் சுயரூபம் தெரியுது. அவனை பற்றி விசாரிக்க பயம் வருது. ஒரு பொண்ணாக அவனை எப்படி சமாளிக்க போகிறோன்ட்டு. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு பணத்தை திருப்பி கொடுத்துடணும், இந்த பிரச்சனைலேருந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வந்துட்டு நீங்கள் வேலைக்கே வந்திருப்பீங்க. கடைசியில் இப்படி ஆகும். சரி இவன்ட்டேருந்து வாங்கி மொதல் அவன் கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன நினப்பு. ஸோ இப்போ நீங்கள் அவங்க கடன்லாம் வந்து அப்படியே ஒரு 30 லட்சத்துக்கு இருக்குது. ஸோ மீதி 20 லட்சத்தை அப்படியே எடுத்து வச்சாலும் அதை வந்துட்டு பேங்க்கில் வந்து நகையாக வாங்கி, அதாவது கோல்டாக வாங்கி சேர்த்து அதுலேருந்து வர இன்கம் வச்சு நீங்கள் எப்படியும் 1 இயரில் அவன் வீட்டை விட்டு போகிறதுக்குள்ளே அந்த 50 லட்சத்தையும் அவனுக்கு கடனை அடைச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இதெல்லாம் ஓகே சொல்கிறீங்க. அவனும் சொன்ன அடுத்த நிமிஷம் கேஷாக வேணுமா செக்காக வேணுமா அப்படின்னு கேட்குறான். கேஷாக இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறீங்க. கேஷாகவே உங்கள் முன்னாடி அப்படியே 50 லட்சம் ஒரு பேக் நிறையா பணத்தோடு வந்து அப்படியே நிற்கிறான். பார்க்குறீங்க, வாங்கிக்கிறீங்க. ஸோ கான்ட்ராக்ட் போடப்படுது. அவனும் 1 இயருக்கு ஒய்ஃபாக என் கூட இருக்கணும், அதுலேயே வந்துட்டு எல்லா உரிமையும் எடுத்துக்குவோம் ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் படித்து பார்க்குறீங்க, ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க, அடுத்த நிமிஷம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி ஹஸ்பண்டாக வந்துட்டு என்ன உரிமை வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இது 2 மட்டும் வீட்டில் சொல்லக்கூடாது. அப்புறம் வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. 2 கண்டிஷன் தான் நீங்கள் வைக்கிறீங்க. அவனும் ஓகே சொல்லி ஒரு வழியாக சைன்லாம் ஆகுது. அவங்க அப்பா இது எங்கே போய் முடிய போதோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. பட் அவருக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இந்த காலத்தில் இருக்க பொண்ணுங்க யார் கஷ்டத்தை வந்துட்டு வீட்டுக்காக யார் இந்த மாதிரிலாம் செய்ய போகிறா? அதுலேயும் இந்த பொண்ணு வந்துட்டு இந்த கஷ்டம் இருக்குன்னு வீட்டை விட்டு ஓடாமல் இவ்வளோ நாள் குடும்பத்தை பாதுகாக்கிறாளேன்ட்டு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் தான் வருது. சரிம்மா, பணத்தோடு போகிற யாரையாவது வந்து ட்ராப் பண்ண சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அங்கிள், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நாளைக்கு நாங்கள் வரோம். சரி அப்படின்ட்டு அப்படி சொன்ன பார்க்குறீங்க. போயிட்டு வா அப்படிங்கிறான். நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. போனதும் வேலையாக பேக்லேருந்து பணத்தை எடுத்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்களே. ஸோ வந்துட்டு அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு மெயினாக போய் அந்த கந்து வெட்டிக்கு படம் வாங்கியிருப்பீங்களா அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. அவனும் உங்களை என்னம்மா இந்த பக்கம் அப்படிங்கிறான். அது உங்ககிட்ட வாங்கின பணத்தை என்னம்மா வாங்கி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுறியா? அவ்வளோ பணத்தை அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். அது புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அங்கேருந்து தான் பணம் கொடுத்தாங்க அதான். ஓ, இவ்வளோ பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனாலும் நீ இதை கொடுக்கலாட்டி பரவாயில்ல, எனக்கு நான் வேறு மாதிரி வசூல் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறதே டபுள் மீனிங் புரியுது. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, அதுக்கு அவசியமும் இல்லை. இந்தாங்க நீங்கள் கொடுத்த பணம், அதுக்கான வட்டி 10 நாள்னாலும் 1 மாதம் வட்டி வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அவசரத்துக்கு உதவுனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர போகிறீங்க. அவனோ என்னம்மா அப்படியே போனால் இப்படி அப்படிங்கிறான். அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, இந்த வட்டிக்கு ஒரு வட்டி இருக்குது, அதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறான். வேணுன்னே உங்களை சிக்க வைக்கிறதுக்கு. நீங்களோ தரமாட்டீங்கன்னு நினைக்க, அவனும் தரமாட்டீங்கன்னு அவன் நினச்சிருப்பான். நீங்களோ இல்லை இவன்ட்டு எப்படியோ தப்பிச்சா போதுன்ட்டு பரவாயில்ல கொடுத்து தொலைஞ்சிருவானே அந்த வட்டிக்கு ஒரு வட்டியை போட்டு அதையும் கையில் கொடுத்துட்டு கிளம்புறீங்க. அடேங்கப்பா, இது கேட்டாலும் கொடுக்குறா. நம்ம ஒரு கணக்கு போட்டால் இது ஒரு கணக்காக நடக்குது. ரொம்ப நாளாக இவனை மேலே நமக்கு ஒரு கண்ணு, இப்படியாவது கரெக்ட் பண்ணலாம், தானாக வழியக்க வரான்னு நினச்சா இப்படி ஒரு ஆச்சு. பார்த்துக்கலாம், இங்கே போயிடப்போறா, இவ பணம் கொடுத்ததுக்கு எவன் சாட்சி அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். நீங்களோ உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பா ஒரு வழியாக அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ கடனெல்லாம் அடைச்சா தான் நிம்மதியாக இருக்க முடியும். உங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கீங்க. உங்கள் அம்மாவோ என்னடி இவ்வளோ பணம் ஏது, எப்படி கடனெல்லாம் அப்படிங்க. நீங்கள் அந்த கான்ட்ராக்டு மேரேஜ் அதெல்லாம் பற்றி சொல்லலை. அது அம்மா
ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் தாம்மா. அவர் தான் எனக்கு இந்த பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். கடனெல்லாம் அடைச்சிட சொன்னார்னு. நீங்கள் உங்களோட சீனியர் அவன் காலேஜில் படித்தவன் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல அப்படியாம்மா ரொம்ப நல்லவராக இருப்பா போல இருக்கு. இந்த காலத்தில் யார் இப்படி உதவுறா? பணத்தை எப்போம்மா திருப்பி கொடுக்கணும்? ஆ அது 1 வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கம்மா. என் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாம்மா சரி அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பொம்பளை பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்ற வருத்தப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க. இப்போ நிம்மதியாக இருக்குது. உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி, அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணு இருக்கு, கண்டிப்பாக அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குவேன். அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா, என்னம்மா நேற்று தான் வேலைக்கு சேர்ந்தேன், இன்றைக்கி வேலைக்கு போகலையா? நான் சேர்ந்த வேலை உனக்கு தெரியாதம்மா நினச்சிட்டு, ஆ இல்லைம்மா இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து தான் வர சொன்னாங்க. அப்படியா சரிம்மா அப்படிங்க. நீங்களா சரி அப்பாடா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் கால் வருது உங்களுக்கு. பார்த்தா ஜோன் தான் கூப்பிட்றான். ஏவாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக வந்து, ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ நான் தான், வீட்டில் சொல்லிட்டியா இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வரோம்? அது நான் இன்னும் சொல்லலை. அது எப்படி சடனாக சொல்கிறது, என்னான்னு சொல்கிறதுன்னு தெரில, அதான். நான் இப்போ கால் பண்ணல, அது கூட காரணமாக சொல்லிடு. என்ன? நீ தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சே, என்ன இப்போ மக்கு மாதிரி கேட்குற? இப்போ தான் கால் பண்ணார். அவருக்கு என்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சான், அதனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வராரு அப்படின்னு சொல்லு. ஆ இது கூட சரியாக இருக்குது, சரி நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்ட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா அப்படின்னு வந்து நிற்க, என்னம்மா அப்படிங்கிறாங்க. அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உங்கள் அப்பா பக்கத்தில் போகிறீங்க. உங்கள் அப்பா என்னம்மா அப்படின்னு மாதிரி பார்க்குறாரு. அம்மா அப்பா அது நான் இப்போ வேலைக்கு சேர்ந்துருக்கல, அவர் ரொம்ப பெரிய வசதியான இடம் அப்படின்னு யார் என்னெல்லாம் சொல்ல. ஓ இப்போ என்னம்மா அதுக்கு? அது அவர் என் காலேஜ் சீனியர் தான். அவருக்கு என்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சான். அதுவும் இப்போ திரும்ப அவர் கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது என்னை பார்த்ததும் இதுக்கு மேலே என்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு ஒரு வழியாக சொல்லிடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். என்னம்மா பெரிய இடங்கிற? ஆமாம்மா. ஓ அப்போ அவர் தான் உனக்கு பணம்லாம் தந்து உதவுனா தானே உங்கள் அப்பா கேட்குறாரு? ஆமாப்பா. கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, ஸோ நல்லவங்க அப்படின்னு புரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாரு உங்கள் அப்பா. அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாருப்பா, எதையும் எதிர்பார்க்கல, வரதட்சணைன்னு அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல, சரிம்மா கண்டிப்பாக உனக்கு பணம் கொடுத்து உதவும் போதே அவங்க நல்ல மனசு தெரியுது. சரி சந்தோஷம், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரி. எங்கே நம்மளால் இவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர முடியாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். எப்படியோ பெரியவளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இவளுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடனே புள்ள வாழ்க்கை போயிடுவோன்னு நினச்சோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்களும். அப்படியே ஜூனை பற்றி தான் நினைக்கிறீங்க. ஜூனை ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனை பார்க்கும்போதே உங்களுக்கு செம்ம அழகாக இருக்கானே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஒன்று நினைக்கும் போதெல்லாம், அப்படியோ ராணழக என்ன ஆள வந்த பேரழக அப்படின்னு அப்படியே மைண்டில் வந்து அந்த பாட்டு பாடும். அந்தளவுக்கு அவனை பிடிக்கும். அதே சமயம் அவனை பிடிக்கவும் பிடிக்காது. பிகாஸ் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள். ஸோ அவளுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவும் நீங்கள் அவ்வளோ அழகு, அவளுக்கு பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் அழகாக இருக்கிறது தாங்கிக்க முடியல. மற்ற பாய்ஸ்லாம் அப்படியே உங்கள் பின்னாடி சுற்றாத பார்க்க அவளுக்கு கடுப்பாகுது. எல்லோரும் நம்ம பின்னாடி தான் இருக்குன்னு நினச்சவளுக்கோ நீங்கள் அழகாக முன்னாடி சுற்றி வர்றதை பார்க்க வைத்தறிச்சல். அதனால் நீங்கள் தெரியாமல் வந்துட்டு தடுக்கி விழுகும்போது அவள் வாண்டடாக வந்து உங்கள்கிட்ட வம்பெடுத்து அடி வாங்கியிருப்பா. நீங்களோ செம்ம கடுப்பில் அவளை ஓங்கி ஒரு அரை விட அவ்வளோ அப்படியே போய் அவள் பாய் ஃப்ரெண்டான ஜூன் கிட்ட எக்கத்தப்பாக போட்டு கொடுக்க, அவன் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கன்னத்தில் புளிர்னு உங்களுக்கு ஒரு விட்டுருப்பான். நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அவனை பார்க்க உங்கள் கண்ணந்து டேஸோட அவனை அப்படியே பார்க்க, என்ன தைரியம் உனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கை வைக்கிற, தொலைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருப்பான். ஸோ அதை நினைக்க, பரதேசி இதெல்லாம் மனுஷனா, அவன் மேலே தான் தப்பு. எதையுமே கேட்காம என்ன அடிச்சுட்டு போனான். ஒரு வாரம் கண்ணம்லாம் புசுன்னு வாங்கி செவந்து போய் கடைஞ்சி அப்படியே தெரிஞ்சேன். இதுக்கப்புறம் இவன் பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி கடவுள் இவன்கிட்ட என்னை கோத்து விட்டுருக்காரு. இவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ எங்கே போய் முடிய போதும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் ஆகுது. ஜூன் ஃபேமிலியிலேருந்து
அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணா, அண்ணாவோட ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது. எல்லாம் வராங்க. ஜூன் மட்டும் வரல. ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்கான் அப்படின்ட்டு. அப்படியே வந்து கார்லாம் வாசல்ல நிற்கவும் நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. அம்மா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, உங்கள் அம்மா அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ஸ்டிக்கு ஊண்டி ஒரு வழியாக வந்து அப்படியே வெளியே நின்று அவங்கள வந்து வரவேற்கிறாரு. ஸோ அப்படியே ஏன் நீங்கள் முடியாமல் எழுந்து வந்தீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அவங்க அப்பா உட்கார வைக்கிறாரு. அவருக்கு அப்படியே கண்ணில் டீயர்ஸோட ரொம்ப நன்றியோட அவங்க அப்பா பார்க்க, அட என்ன சின்ன பசங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கிறது தானே பெற்றவங்களான நம்ம கடமை, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லாம் இருந்தாலும் இல்லைங்க பெரிய இடம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, நீங்களே நான் நல்லா இருந்தவங்க தானே, திடீர்னு தானே அப்படி ஆச்சு, பிஸ்னஸில் லாஸ்லாம் ஆகுறது சகஜம்தான், விடுங்க, இருந்தாலும் நல்ல பொண்ணை பெற்று வச்சுருக்கீங்க, அவள் உங்களை இந்த மாதிரி நிலமையில விட்டுட்டு எங்கேயும் போகாமல் உங்கள் கூடவே ஒரு துணியாக இருக்கா, அவள் நல்ல மனசுக்கே நல்லதாக நடக்கும், அதை தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்களும் அப்படியே வந்துட்டு ரூமில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தா இப்படி என் மருமக்களை நான் பார்க்க வேணாமா, ஜுன்னோட அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம், இதோ கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வரா. நீங்கள் நீட்டாக வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்கீங்க, ஒரு சாரீ, ஜஸ்ட் வந்துட்டு ஜுவல்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை, காதில் ஒரு கம்மல், கையில் லைட்டாக வளையல், அவ்வளோதான். அப்படியே வந்து அவங்க முன்னாடி நிற்கிறீங்க. அவங்களும் எல்லோரும் பார்க்க அவங்க அம்மா காஃபி எடுத்துகிட்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க, இங்கே வாமா அப்படின்னு ஜுன்னு அம்மா கூப்பிட, அப்படியே நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் உட்காடுறீங்க. இது என் மருமகளுக்கு என்னோடய சார்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. அவங்க அப்பாவை பார்க்குறீங்க. அவரும் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், இது சம்பிரதாயம் வாங்கிக்கோமா அப்படிங்கிறாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே வாங்க. அவங்களோ, பாருமா என் பையன் ஜூன் ரொம்ப நல்லவன், கண்டிப்பாக உனக்கும் அவனுக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன், நீயும் நல்ல பொண்ணாக இருக்க, கண்டிப்பாக என் பையனை மாற்றி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. உங்ககிட்ட சத்தமே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களோ என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு சரி அத்தை அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக அவரோ அடுத்து இது என்னோட சார்பா அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பாக்ஸை கொடுக்க, இது எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. சொன்னேனேம்மா இதெல்லாம் எங்கள் வீட்டு சம்பிரதாயம், எங்கள் வீட்டுக்கு புதுசாக வர மருமகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் கொடுப்போம், ஏன் இதோ மூத்த மருமகள் இவளுக்கும் அந்த மாதிரி தான், ஆமாம் ஆமாம் என் தங்கச்சிக்கும் அதே மாதிரி தான் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன், அதனால தான் உனக்கும் அதே மாதிரி. தங்கச்சியா? ஆமாம், நீ என் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு தங்கச்சி தானே அப்படிங்கிறாங்க. இப்படியும் ஒருத்தவங்களால இருக்க முடியுமாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆள் ஆளுக்கு கிஃப்டாக கொடுத்து, அண்ணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ தானே தெரியுது, அண்ணன் ஏன் உங்களை பார்த்ததும் ஓகே சார், நானே இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, லட்டு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவ்வளோ உங்கள் கண்ணத்தை கிள்ளி எப்படி கிஸ் பண்ண, ஐயோ அப்படின்னு நீங்கள் ஷையாகிறீங்க. அடேங்கப்பா இப்போவே வைக்கப்பட்ட அப்படி என் குழந்தைனுக்கு கொஞ்சம் விட்டு வைமா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், அண்ணாவுக்கு தெரியும். ஸோ மற்றவங்களுக்குலாம் தெரியாதனால அவங்கள வந்துட்டு அவங்க லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற மைண்ட் செட்டில் தான் பார்க்குறாங்க. உங்களுக்கோ மாதிரி தர்மா சங்கடமாக இருக்கும்ல, எல்லாத்தையும் ஏமாத்துறவங்க போது உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அதே சந்தோஷம் தானே, நம்ம பொண்ணை இவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறவங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நடிப்பு கான்ட்ராக்ட்னு தெரிஞ்சால் எல்லோரும் ரொம்ப நொந்து போயிடுவாங்கள்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் என் பாசம் உண்மை தான், நான் உங்கள் மேலெல்லாம் வச்சுருக்க மரியாதை உண்மை தான், அதெல்லாம் எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ளேயே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஜுன்னு அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவன் எஸ்கேப் ஆகிட்டான், நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ எல்லா ஜுவல்ஸையும் கொடுத்து இதெல்லாம் போடுமான்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு விடுறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கீங்க. உங்களை அப்படியே கடாக்கு எடுத்துகிட்டு ஜூன் அம்மா சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன்தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லி வெளியில் போயிட்டான், அதனால் இந்த அழகெல்லாம் பார்க்க முடியல, இன்னும் நாளைக்கு அவன் கண்டிப்பாக வருவான். சரி அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம், கல்யாண தேதிலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது. என்னால் இந்த நிலமையில எதுவும் பண்ண முடியல, அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, உங்களுக்கு எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள், எங்கள் வீட்டிலேருந்து ஆள் அனுப்பி எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்கிறேன், நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், சின்ன கல் கூட நகர்த்த வேணாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சந்தோஷமாக கிளம்பி போக, சொன்னம்மா அப்பயும் கூட அவங்க கையை பிடிச்சி, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ கண்டிப்பாக என் பையன் மனசை மாற்றுவேன், அவங்களுக்கு என்னமோ உங்களை பார்த்தது ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு அதே ஃபீல் தான், சரி அத்தை அப்படிங்கிறீங்க. ஸோ எல்லாம் கிளம்பி போக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சே என்னடா இது இப்படி ஒரு நிலமையில மாட்டியிருக்கேன், எனக்கு பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைச்சா போதும்னு நினச்சி நான் இதுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆனால் இவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அந்த அம்மா நம்ம மேலே கட்டுற பாசத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. சரி கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவங்களும் வீட்டுக்கு போனவங்க அடுத்ததான் அவன் மனசு மாறத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சணுங்கிறதுக்காக ரொம்ப சீரியஸாக அதில் இறங்கிறாங்க. அடுத்ததே ஜூன் வந்ததும் அவனை கூப்பிட்டு வச்சு இன்விடேஷன் தான் செலக்ட் பண்ண சொல்ல ஆகணும். மா ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, அதான் உங்களுக்கு தெரியும்ல நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம், ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அப்படி கிடையாதுப்பா,
இது நீ கான்ட்ராக்டாக பண்ணாலும் இதுவும் கல்யாணம் தானே, அதை நாங்கள் எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். அதான் பொண்ணு பக்கத்து கூப்பிட்டோம். நீ தான் அது இதையும் சொல்லி வரல. பட் இதிலலாம் தட்டி கழிக்க முடியாது. இதை நாங்கள் ஹீரோவுக்கும் அனுப்பினோம். அவள் இந்த செலக்ட் பண்ணியிருக்கா. உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு, 2 பக்கமும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டுறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதே அழகாக இருக்குது, சிம்பிளாக யூனிக்காக இருக்குது. அவன் பார்க்குறான், மாம் அவள் செலக்ட் பண்ணதே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறான். அவங்களுக்கு முதல் முறையாக பரவாயில்லையே, பையனுக்கு அவள் டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவனோ சரிம்மா இதை பிரிண்ட் பண்ணக்கூடாது, சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவன் சொன்ன டிசைன்லேயே பிரிண்ட் ஆகியும் வருது. அதை எடுத்துகிட்டு ஜூன் வந்துட்டு அவங்கள பார்க்க வரான். பிகாஸ் அவங்க அம்மா தான் இதை நீயே போய் கொடுத்துட்டு அப்படியே அவங்க வீட்லேயும் அவங்கள பார்த்துட்டு வந்துடு, அன்றைக்கே நீ வரலன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல சின்ன ஏதாவது மறுப்பான்னு நினைக்க அவனும் சரிம்மா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்களுக்கு சந்தோஷம் தான். அடேங்கப்பா என்னடா மறுப்பு சொல்லாமல் சரின்ட்டான், அவனுக்கு அவ்வளோ உண்மையிலே பிடிக்கும் போல் நடிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஜுன்னும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்கள் அப்போ கரெக்டாக வந்துட்டு உங்கள் அம்மா சரிம்மா நான் அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா அக்காவுக்கு நம்ம கொடுத்ததில் எதுவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, அவளுக்கு ஏற்கனவே அப்பா நல்லபடியாக வரதட்சணை கொடுத்து தான் கட்டி வச்சார். அவங்களும் கொஞ்சம் நல்ல இடம்தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, பணம் விஷயங்கும் போது பெருசாக யாரும் உதவி வராத போது அவங்க மட்டும் வரவா போகிறாங்க. இருந்தாலும் இத்தனை வருஷத்தில் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்ததே பெரிய விஷயமா. நம்ம இப்போ அவளுக்கு சீர்வரிசைன்னு மறுபடியும் கொண்டு போய் கொடுக்கும்போது கூட அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டேன். அப்படியே அக்கா உனக்கு கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண வரேன்டா, ஒரு 10 நாள் பக்கம் முன்னாடியே வர சொல்லியிருக்கல, அதனால் வந்துடுவா நம்ம வீட்டுக்கு. அதனால் நம்ம இப்போயே போய் நான் அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிடா, அப்பாவை பார்த்துக்கோ, பத்திரமா இரு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போக சரின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவங்க அப்பாவோ ஜூஸ் கொடுக்கும் குடிச்சிட்டு அப்படியே எனக்கு டயர்டாக இருக்குடா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா இங்கே படுத்துக்கோங்கன்னு அவரை படுக்க வச்சுட்டு அப்படியே வரீங்க. அங்கே வந்துட்டு ஃப்ரேம் ஃபோட்டோலாம் வந்துட்டு மாட்டியிருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் வரப்போகுது, ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, அது பெயிண்ட் பண்ணுவாங்களா, அதுக்காக அந்த ஃபோட்டோஸ்லாம் கழட்டி வச்சு தொடச்சி மறுபடியும் பெயிண்ட் பண்ணதும் மாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே ஏறி கழட்டலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்களுக்கு எட்டல. ஸோ ஒரு ஸ்டூலை போட்டு அது மேலே எக்கி அப்படியே கழட்டிகிட்டு இருக்கீங்க. அப்பயும் எட்டல, அதனால தான் எக்கி கழட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் போட்டுக்கிறது வந்துட்டு லாங் ஸ்கர்ட் தான் போட்டிருக்கீங்க, பட் வந்துட்டு டிஷர்ட் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ மேலே ஏறி உங்கள் ஹிப் அப்படியே தெரியுது. அப்படியே நீங்கள் எக்கி எக்கி கழட்ட ட்ரை பண்ணுறதில்ல, பாவாடையும் கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே கீழே கணுக்கால் தெரியுது. அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த பொசிஷனில் நீங்கள் நின்று ஒவ்வொன்றா கழட்டி பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சிட்ருக்க. அப்போது கரெக்டாக அந்த கந்துவட்டிக்காரன் உங்கள் வீட்டுக்கு தான் வரான். அவனும் அப்படியே உங்களை பார்க்க எங்கள் அப்பா எப்படி இருக்கா பாரு, இல்லை ஒரு டைமாவது அனுபவிச்சிடணும், இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கிட்ட வரான். அந்த ஹிப்பை பார்க்க உனக்கு அது தொடணும்னு தோணுது. ஸோ அப்படியே உங்கள் பின்னாடிலாம் வந்து அப்படியே ஹிப்பில் கை வைக்க வர கரெக்டாக ஜுன் வந்து அவன் கையை அப்படியே பிடிக்க அப்படின்னு சவுண்டு. அப்போ தான் நீங்கள் சடான திரும்புறீங்க, டக்குன்னு கீழே விழுக போகிறீங்க. அப்போ ஜுன் அவனை அப்படியே தள்ளிவிட்ட உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பயத்தில் கண்ணை மூடிட்டுருக்க. ஜுன் உங்களை ஒரு ஆல்ரெட் அப்படிங்கிறான். காதுகிட்ட அந்த சவுண்டு. நீங்கள் டக்குன்னு முழிச்சு பார்க்க ஜுன் நல்லா இருக்கல்ல, எதுவும் ஆகலி அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் பதற அப்படியே மெதுவாக அவங்கள இறக்கி விட்டு அப்படியே அவனை பார்க்குறான். யாருடா நீ, பரதேசி, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, எது நான் பரதேசியா, இவ என்கிட்ட கடன் வாங்கியிருக்கா அதை கேட்க தான் வந்தேன். அப்படியா அப்படின்னு திரும்புகிறான். கடன் வாங்கினேன், அதை நான் உடனே திருப்பி கொடுத்துட்டேன், அதுக்காக தான் நான் கூட உங்கள்கிட்ட பணம் கேட்டிருந்தேனே அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதான் திருப்பி கொடுத்துட்டேங்கிறாளே, அதுக்கு யார் சாட்சி, என்கிட்டலாம் பணம் கொடுக்கல, அதுக்கு தான் இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு மறுபடியும் உங்ககிட்ட வர, இப்படிலாம் நீ சொல்லுவேன்னு தெரியும், ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி காட்டுறீங்க. அதில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. ஜுன்னும் அவனும் பார்க்குறாங்க. அதில் நீங்கள் அவன் வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து பேசினது, பணம் கொடுத்தது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இவனை பற்றி தெரிஞ்சனால்தான் நீங்கள் ஆல்ரெடி கேமரா ஆன் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்களா, நான் இவனுக்கு கொடுத்துட்டேன், இவன் இப்படி என்னைக்காவது சொல்லுவான்னு பயந்து தான் இவனை பற்றி தெரிஞ்சனால நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க. வதா பக்காவாக எவிடன்ஸ் வச்சுருக்காளே, இதுக்கு மேலே நீ தொந்தரவு பண்ண பரதி சொன்ன கழுத்தை நான் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டி உதைக்க அப்படியே போய் விழுவுறான். என்ன பார்க்க பால் டப்பா மாதிரி இருக்கேன்ட்டு நீ பாட்டுக்க நான் அடிச்சிடலான்னு நினச்சியா, கிட்ட 1 to 1 வரியா முடிச்சு விட்டுருவேன், அப்புறம் பொண்ணுங்களை சீன்றதுக்கு வந்து கை இருக்காது அப்படின்னு மிரட்ட பார்க்குறதுக்கு தான் கொத்த வரங்க மாதிரி இருக்கான். என்ன ஆட்டி அப்படின்ட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்காம அங்கேருந்து ஓடுறான். பட் அதுக்குள்ளே ஜுன்னுக்கு மனசு கேட்கல. ஏன்னா அதுக்கு மேலே அவங்க இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவனால் அந்த ஏரியா பொண்ணுங்களுக்கும் பிரச்சனைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படி வந்து லாக் பண்ணுமோ அந்த மாதிரி போலீஸை வச்சு லாக் பண்ணிடுறான். ஸோ அப்படியே உங்கள் பக்கம் இப்போ திரும்பி அப்புறம்
நீங்கள் அப்படிங்கிறீங்க. ம். இதை அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவன் பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அப்படின்னு பார்க்குறீங்க பத்திரிக்கை. இதை நான் செலக்ட் பண்ணேன், நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, இதுவே நல்லா இருந்துச்சு, நான் ஃபைனல் பண்ணிட்டேன். ஓ, அப்படின்னு பார்க்க நீங்கள் கேட்டது இருக்குது, இதுக்கு மேலே வேணும்னாலும் கேட்க சொன்னாங்க. இது அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன். சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் அம்மா உங்கள் அக்கா உள்ளே வராங்க. அங்கே திடீர்னு ஒருத்தன் புதுசாக நிற்காத பார்த்து அவங்களுக்குலாம் இந்த வரைக்கும் தெரியாது ஜுன்னு. ஸோ யாரோ ஒருத்தன் என்னாச்சு அப்படின்ட்டு, என்னம்மாச்சு, யார் இவர் அப்படின்னு உங்கள் அம்மா பதற. அம்மா பதறாதீங்க, இவர் தான் ஜுன் அப்படிங்கிறீங்க. ஓ, தம்பி உட்காருங்க, வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன் ஆண்டி, அது இன்விடேஷன் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான். இதுக்கு மேலே வேணும்னாலும் சொல்லுங்கள். இல்லை தம்பி போதும். இப்போ தான் ஜுன் பார்க்குறான் அவங்க சிஸ்டரை, உங்களை மாதிரியே தான் இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது இது என்னோட அக்கா. ஓ, இது ஜுன் தானே அப்படின்னு உங்கள் அக்கா கேட்க. ஆமாக்கா, ஏன்னா உங்கள் அக்காவும் அங்கேயே தான் படிச்சிருப்பாங்க, ஸோ எல்லாம் ஒரே காலேஜ் தான். அவங்களும் ஓ, இவனா இவனை இப்படி நிஜமாவே இவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? உங்கள் அக்கா நோண்டி நோண்டி கேட்க. ஏங்க்கா, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததில்ல? ஆ, அதெல்லாம் அவங்க இல்லை, அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா. ஓ, அதான் சார் இந்த பக்கம் வந்திருக்காரா அப்படின்னு உங்கள் அக்கா ஒரு மாதிரி நக்கலாக பார்க்க. அக்கா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் போய் அவனுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீட்டுறீங்க. அவனும் வாங்கி குடிச்சிட்டு, உங்கள் அக்கா நம்ம காலேஜ் தான், பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறீங்க. ஓ, அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். அதுக்கெல்லாம் உங்கள் அப்பாவும் எழுந்துடுறாரு. அவர்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, மேரேஜ் அப்போ தான் வருவேன், அதனால் நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், மற்றபடி எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் இருக்க முடியாது, ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிஸி ஒர்க் நிறையா இருக்குது. அப்புறம் எது வேணும்னாலும் தயங்காமல் கேளுங்க, எங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவன் வேலைக்கும் ஆள்லாம் நியமித்து விட்டுட்டு தான் போகிறான். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு கல்யாணத்தில் எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் வந்து எங்கே நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவன் வந்துட்டு பண்ணுறான். அவங்க வீட்டிலேருந்து வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு வருது, எல்லாமே ஓகே தான். பட் ஒரு வகையில் உங்கள் அக்காவுக்கு உறுத்தலாகவே இருக்க. என்னடி ஜுன் அவள் பின்னாடி அப்படி அலைஞ்சான், இப்போ எப்படி? அதான் அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பசங்களுக்கெலாம் பட்டாதான் புத்தியே வருது. அக்கா சும்மா இரு. எப்படி உன்னை எப்படி அடித்தான் என்னால் இன்னும் மறக்க முடியல. வீட்டுக்கா அப்படின்ட்டு அப்படி நீங்கள் அமைதியாகிடுங்க. எப்படி உன்னால் எப்படி இருக்க முடியுது? அக்கா பிரச்சனை அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் தெரியுது. என்ன இப்படிலாம் பேசுகிற? ஆ, ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான் இப்போ தானே இப்படி அமைதியாக இருக்கேன். முன்னாடி எனக்கும் தான் அவரை பிடிக்காது, அப்போ நானும் எவ்வளோ சாபம் விட்டுருப்பேன். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பேசினேன், அதுக்காக நான் என்ன கெட்டவளா? அது இல்லடி, அதே மாதிரி தான் அந்த நேரம் அவருக்கு அவள் முக்கியம், அதனால் அவள் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டாரு, விட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிச்சிடுறீங்க. ஸோ இங்கே ஜுன்னோ அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, எனக்கு இனிமே நீ தாண்டி என்னோட ப்ளே கிட்டே, உன்னை வச்சு என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு, என்னை பற்றி என்னடி நினச்சிட்டு இருந்த, பட் உன்னை நான் இப்படி நினைக்கவே இல்லை, நீயா வந்து வாண்டடாக என்கிட்ட சிக்கியிருக்க. உன்னை நினைக்கும் போது பாவம் அப்படின்னு நினச்சி விட்டுறலான்னு தான் பார்த்தேன். பட் இந்த கடவுள் அவராக கூட்டிகிட்டு வந்து உன்னை என்கிட்ட விடும் போது நான் ஏன் உன்னை விடணும்? விட்டுற ஐடியாவும் இல்லை. இதுக்கப்புறம் தான் இந்த ஜுன்னோட ஆட்டத்தை பார்க்க போகிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ், பட் எனக்கு அப்படி இல்லை, உன்னை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அவனும் கொடூரமாக இங்கே யோசிச்சுட்ருக்கான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக தான் நடக்குது. இந்த மெஹந்தி ஹல்தி எல்லாம் முடிஞ்சு மேரேஜ் அன்றைக்கி காலையில் தான் ஜுன்னே வந்து இறங்குறான். ஸோ அப்படியே ஏர்போர்ட்லேருந்து நேராக கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே அவனோட ரூமில் ரெடி ஆகி வரான். ஒரு நிமிஷம் அவனை அப்படியே நீங்களே உங்களை மறந்து கொஞ்சம் சைட்டே அடிக்கிறீங்க. பிகாஸ் அவங்களை கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே பார்க்குறீங்க, அவன் கம்பீரமாக உட்காந்துருக்கு, அந்த பட்டு வேட்டி சட்டையில் அப்படியே அவனை பார்க்க சொக்கி போய் தான் நிற்கிறீங்க. உங்கள் அக்கா ஹேய் சைட் அடித்தது போது நடடி அப்படிங்க. ஷோ அக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் சாரியில் அப்படியே வர, இப்போது பொண்ணு வருது அப்படின்னு சொல்ல ஜுன் அப்போ தான் நிமிர்ந்து உங்களையும் பார்க்குறான். ஒரு நிமிஷம் உங்கள் அழகில் அவனும் மயங்கி போகிறான் தான், சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்கா, எவ்வளோ எப்படி நான் மிஸ் பண்ணேன் காலேஜில் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனே யோசிச்சு, சே அவ்வளோ பழி வாங்குறேன்ட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அன்றைக்கி அப்படி தான் நான் சொல்லி விட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த கந்துவட்டிக்காரன் வரதுக்கு அப்போ கரெக்டாக ஜுன்னு வந்திருப்பான். ஸோ அவன் முன்னாடி உள்ளே போகும்போது தான் இவன் பின்னாடி வந்தவன் உங்களை ஒரு நிமிஷம் அப்படியே வந்துட்டு நீங்கள் நின்றுட்டு இருந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் அவனுமே வந்து ஒரு மாதிரி ஆயிருப்பான். அடுத்த நிமிஷம் தான் இன்னொருத்த அவனும் உள்ளே போனானேன்னு மூளைக்கேட்ட கரெக்டாக அவனும் தொட வர டக்குன்னு வந்து ஜுன் தடுத்திருப்பான். ஸோ அந்த இடத்துல ஜுன்னுக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ ஜுன்னு அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க.
சின்ன உங்களை ஒரு நிமிஷம் பார்க்குறான். அப்படியே தாலி எடுத்த இப்போ அவங்க கழுத்தில் கட்டும்பொழுது உனக்கு ஓகே தானே அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அப்படின்னு நீங்கள் சம்மதம் தலையாட்ட அடுத்த நிமிஷம் அப்படியே உங்கள் கழுத்தில் தாலியை கட்டுறான். ஒரு வழியா மற்ற சம்பிரதாயம்லாம் முடிஞ்சு உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து அவங்க பேசிவிட்டு நீங்கள் இப்போ அவன் வீட்டுக்கு அவங்க கூட கிளம்புறீங்க. கண்ணில் டியர்ஸ் நிற்கவே இல்லை. என்ன இருந்தாலும் அப்பா அம்மா பிரிஞ்சு போகும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல. 1 இயர் தான் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக பேசாமல் இவன் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறோன்னு சொல்லி அப்படியே வந்து அப்பா அம்மா வீட்டிலே செட்டில் ஆகிடலாமா, ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ அவன் வீட்டுக்குள்ளே வந்ததுமே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனால் அவங்கக்கிட்ட நெருங்க கூட முடியல. அப்போ வந்துட்டு நீங்களும் ஐயோ விட மாட்டேங்கிறாங்களே, கசன்னு இருக்கு ட்ரெஸ்ஸு வேறு அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டுருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனோட அண்ணியோ என்னம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா, ஆ ஆமாக்கா அப்படிங்கிறீங்க. போய் ஜுன்னோட ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. எதோ அங்கேயா, போமா அப்படிங்கிறாங்க. சரி ஹஸ்பண்ட் தானே அவன், வேறு வழி இல்லை, அங்கே போய் அவனை வெளியே போக சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மெதுவாக மாடி ஏறி வரீங்க அவன் ரூம் எதுன்னு கேட்டு. ஜுன்னும் பால்கனி 2 ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ உங்களை அவன் கவனிக்கலை. நீங்கள் அப்படியே கதவை லைட்டாக ஓப்பன் பண்ண அப்போ அவன் பேசிட்டு அப்படியே கேட்குறீங்க. ஜுன்னு, நான் மச்சான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க மச்சான், எனக்கு நல்லா தெரியுது நீ அவன் மேலே கோவமாக இருக்க. பட் அவளை பழி வாங்குறேன்னு நேற்று வரைக்கும் புலம்பிகிட்டு இருந்த. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. இப்போ உன் ஒய்ஃப் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ண. ஹே நிறுத்துங்கடா உங்கள் அட்வைஸை. அவளை நான் கல்யாணம் பண்ணதே பழிவாங்க தான், இதில் வேறு அட்வைஸ் பண்ண மாட்டானுங்க. என்ன நினச்சிட்ருக்காவ, அவளுக்கு என்ன அவ்வளோ திமிரு. இவ்வளோ நாள் அவளை நான் விட்டு வச்சதே பெருசு. பார்த்தில கடவுளே என் பக்கம். அதான் அவளை கொண்டாந்து என்கிட்ட சேர்த்துருக்காரு. என்ன மச்சா இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆமாடா, நான் சும்மா கல்யாணம் இல்லை, கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், பைசா கொடுத்துருக்கேன். சும்மா ஒன்றாவை என்ன கல்யாணம் பண்ணல. அதே சமயம் அவளை நல்லா லாக் பண்ணியிருக்கேன். அவளால் எந்த பக்கமும் ஓடவும் முடியாது. என்ன நினச்சிட்ருக்கா இந்த ஜுன்னை. அவள் என்னெல்லாம் பேசினா. எனக்கு என் லவர் என்னை விட்டுட்டு போனது கூட அவளை வலிக்கலடா. ஏன்னா அந்த ஏஜில் எனக்கு அவன் மேலே இருந்தது அட்ராக்ஷனா லவ்வா என்ன கன்றாவின்னு கூட தெரியல. நான் அவளை டச் பண்ண கூட விட்டதில்லை. அதனால் எனக்கு பெருசாக அது பெரிய இதாக தெரியல. ஆனால் இவன் அன்றைக்கி உன் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு உன் வீட்டில் என்னெல்லாம் பேசினாலுங்க. நான் உன் தங்கச்சிக்கிட்ட வார்ன் பண்ணியும் வடங்கலைல அப்படின்ட்டு அவனும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி அவனுக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்துட்டு அதான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவன் ஃபைனல் இயரில். ஸோ அவன் காலேஜ் முடிச்சிட்டான். அப்பப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு போவான். நீங்களும் அந்த பையனோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் நீங்கள். ஸோ அவன் தங்கச்சியை பார்க்க போகும்போதெல்லாம் நீங்கள் 2 பேர் பேசிக்கிறது சகஜம். அந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சி ரூமில் நீங்கள் உட்காந்து பேசியிருக்கும் போது தான் ஜுன் வந்திருப்பான். ஃப்ரெண்டு இருடா மச்சான் ஒரு அவசரம் வந்து வந்துடுறேன்னு உட்கார வச்சுட்டு போயிருப்பான். ஸோ அவன் இருக்க தெரியாமல் நீங்கள் ரூம்குள்ளே சிரிக்க நாகரிகமாக சரி ஆமாம் சிஸ்டரும் ஃப்ரெண்டும் இருப்பாங்க போல், நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சி எழுந்திருக்கும் போது அந்த ஜுன்னுக்கு இதுவும் வேணும் இதுக்கும் மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்க என்ன நம்ம பேர் எடுப்படுதுன்னு அப்போ தான் ஒத்து பார்த்துருப்பான் அவங்கள. நீங்கள் அங்கே நின்றுட்டு கொடூரமாக அப்படியே மூஞ்ச வச்சுட்டு அவனுக்கு அப்படி தாண்டி வேணும். ஹே என்ன மச்சி இப்படி பேசுகிற, கொடியூரி மாதிரி இருக்குடி நீ இப்படி பேசுகிறத பார்க்கும்போது. பின்னா அவன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஏதாவது கேட்டானா. அவனை விட்டுட்டு போனாலே இப்போ அந்த மீனாமணிக்கு அவளுக்காக என்னை எப்படி அடித்தான். என் கண்ணமே சவந்து போச்சு. நீ இருந்தால மச்சான் 1 வாரம் மூஞ்ச வெளியே காட்ட முடியாமல் மாஸ்க்கு போட்டு தெரிஞ்சேன். அப்படி ஆயிடுச்சு. கண்ணத்தை தக்காளி மாதிரி பழுக்க வச்சுட்டான். அதுக்கெல்லாம் அவனுக்கு எப்படிரா திருப்பி கொடுக்குறது அப்படின்னு நினச்சேன். கடவுளாக பார்த்து வச்சாரு பாரு ஒரு ஆப்பு. அவளுக்காக என்ன அடித்தான் பற்றி இல்லவ அவள் புத்தியை காட்டிட்டு ஓடிட்டால. இப்போ தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. அவளை பற்றி தெரியாமல் அவளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பான். இவன் சாதாரணமாக அந்த காலேஜில் படிக்கங்காட்டியும் ரொம்ப பெரிய இடம் இல்லைன்னு நினச்சிட்டா அவள். ஆனால் உண்மையிலேயே அவன் பெரிய இடம்னு தெரிஞ்சதும் திருப்பி வந்து ஒட்டிக்கணும்னு நினச்சாலாம்ல. இதுங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அப்படிலாம் பேசாதடி ஜுன்னா, நான் ரொம்ப நல்லவர், அவெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல, அவர் விரட்டி விட்டார். அவ்வளோ பெரிய நல்லவர், உலகத்தில் இல்லாத நல்லவர் அப்படின்னு நீங்கள் அவனை கழுவி ஊற்றிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் அவன் ஃப்ரெண்டு வந்து அவனை வெளியில் கூட்டிகிட்டு போக நீங்களோ அப்படியே வந்துட்டு அவன் முடிச்சிருக்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டோ ஏன்டி இப்படி பண்ணுற, பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது, லூஸு மாதிரி வளரிட்டு இருக்க, சைக்கோ மாதிரி அப்படி ஆக்கிட்டான்டி. நானும் என்ன அவ்வளோ கெட்டவெல்லாம் என்ன, மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் கொடூரமானவில்லை. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கேட்டிருக்கலாம். அப்படி வந்து அடிச்சிட்டான். அதுதான் கோவத்தில் சொல்லிட்டேன். ஆனாலும் ஜூன் பாவம் தான்ல. இவ்வளோ நேரம் களி ஊற்றிட்டு இப்போ பாவப்படுறியா. பாவண்டி, அவனுக்கும் ஆசையெல்லாம் இருந்திருக்கும்ல. இப்படி மண்ணை போட்டு போயிட்டாலே அந்த மேனாமணிக்கு. எனக்கு அப்போவே தெரியும்
அவள் எப்படியாவது அவன் பின்னாடி ஓடிடுவான்னு. நமக்கு தெரிஞ்சது இந்த மக்குக்கு தெரியலையே, எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டாக இருந்தால் போதுமா, இதுலேயும் இருந்திருக்கணும்ல அப்படின்னு புலம்பியிருப்பீங்க. அதெல்லாம் அவனுக்கு எங்கே தெரியும், அவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டான்ல. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் கேட்டு போனனால அவங்க மேலே செம்ம காண்டில் இருக்கான். ஸோ அவனும் அதை சொல்லிட்டு அவள் எப்படி சொன்னா, என்னை என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போனதுக்கு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா, நான் அப்படி நின்னதை அவளுக்கு ரசித்து பார்த்தாள். அவள் இனிமேல் அவள் எப்படி ரசிக்க போகிறான்னு நான் பார்க்குறேன். அவளை கல்யாணம் பண்ணது எதுக்கு நினச்சேன், எங்களுக்கு குழந்த பிறக்கும், அந்த குழந்த முகத்தை கூட பார்க்க விடாமல் அவகிட்டேருந்து என் குழந்தைய பிரித்து நான் தூக்கிட்டு வருவேன். அப்போ அவளுக்கு வலிக்கும்ல, அந்த வலி தாண்டா எனக்கு வேணும். அப்போ அவள் வலி கதறுவா. அப்போ நான் கேட்பேன், இப்படி தாண்டி எனக்கும் இருந்துச்சு, என்ன வேணான்னு அவள் சொல்லிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லி நானும் சொல்வேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடூரமாக சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பின்னாடி எனக்கு கேட்டவங்களுக்கோ பக்குன்னு இருக்கு. அட பாவி, அப்போவே நினச்சேன் ஏதோ இதில் உள்கூத்து இருக்குது, இவனா வந்து இப்படிலாம் சொல்கிறானேன்னு. இப்போ தானே தெரியுது சாருக்கு எந்த மாதிரி ஒரு நினப்பு இருக்குன்னு. அப்படின்ட்டு நீங்கள் வந்த மாதிரியே சத்தம் இல்லாமல் திரும்பி போகலான்னு அப்படியே ஓட கரெக்டாக அப்போ நீங்கள் கதவை விட்டுட்டுவீங்க. ஸோ அது வந்து டமான்னு அடிக்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு ஜுன்னும் ஃபோன் பேசிடுவேன். கடன்னு ஓடி வந்து கதவை திறந்து பார்க்க நீங்கள் அப்போ ஸ்டெப்ஸில் கடன்னு இறங்கி ஓடுறதை பார்த்துட்டு, ஓ மேடம் எல்லாத்தையும் கேட்டிங்களோ, இது கூட நல்லா இருக்கே, இதுவும் த்ரில்லாக தான் இருக்குது. தெரியாமல் பண்ணி ரசிக்கிறது ஒரு விதம்னா, தெரிஞ்சதை தெரியாமல் ரசிக்கிறது இன்னொரு விதம். நான் மச்சான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பக்கம் லைனில் இருக்க ஃப்ரெண்டு கேட்க, மச்சான் அவள் நான் பேசுனதெல்லாம் கேட்டான். அச்சுச்சோ என்னடா பதற, ஒன்றும் ஆகாது, அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கேட்டது அவளுக்கு தெரியாதுல்ல, இனிமே பாரு ஆட்டத்தை அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணிட்டு நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்கே நீங்களும் கீழே திடுன்னு ஓடி வந்து அப்படியே மூச்சரைக்க, இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு ஓடிடலாமாலாம் தோணுது, என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அவன் அண்ணி வந்து என்னாச்சும்மா அப்படிங்கிறாங்க. ஆ அது அக்கா, என் ட்ரெஸ் எதுவும் இன்னும் இங்கே வரல, அதான். ஓ அதான் திரும்பி வந்துட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீசா அப்படின்னு கூப்பிட. இப்போ லீசா வரா. உன் சைஸு சைஸும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ லீசாவோட ட்ரெஸ் ஏதாவது நீ வாங்கி யூஸ் பண்ணிக்கோ, நைட்டுக்கு மட்டும் தானே, அப்புறம் உன் திங்ஸ் வந்தோன்னே நீ அதை யூஸ் பண்ணிக்கோ. எல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கா லீசாவோ. ஹே அண்ணி, நான் யூஸ் பண்ணாத நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, வாங்க அதில் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்றா. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கா. இவ்வளோ நேரம் இப்படியே இருப்பீங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. அவளோட கபோர்டு ஓப்பன் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் காமிச்சு இதில் ஏதாவது எடுத்து வியோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறா. நீங்கள ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து இது போதும் இப்போதைக்கு அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ கரெக்டாக அப்போ ஜொன்னு கீழே தேடிட்டு வரான். அவன் அன்னிக்கிட்ட போய், அண்ணி என் ஒய்ஃபை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, நான் தம்பி ஒய்ஃபை அதுக்குள்ளே தேடுறீங்க, அடா இல்லை நீ எவ்வளோ நேரம் அந்த ட்ரெஸ்லேயே இருப்பா, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு. அதுக்கு தான் தம்பி நானும் அமுச்சு வச்சேன், ஆனால் அவள் உங்கள் ரூமுக்கு தான் வந்தா, அங்கே தான் அவள் ட்ரெஸ் இன்னும் வரலன்ட்டு. ஓ இப்போ எங்கே போனா, லீசா ரூமில் தான், அவள் ட்ரெஸ் ஏதாவது வாங்கி சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன், அங்கே போயிருப்பா. ஓ தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க குழந்தை விளையாண்டுட்டுருக்கு. அதை கொஞ்சிட்டு அப்படியே சொன்னோம், இங்கே வந்துட்டா விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ண. லீசா வந்து, அண்ணா அண்ணி எங்கம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்க அவளுக்கு புரிஞ்சிருது. ஸோ லீசாவோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சுன்னும் சத்தம் இல்லாமல் வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க ரூமை அப்படியே திறக்கிறான். நீங்களோ லீசா இது அப்படின்னு திரும்புறீங்க. அவன் அப்படியே நீ வந்து உங்கள் பின்னாடி நிற்க. நீங்கள் அவ்வளோதான், அவனை பார்த்ததும் அப்படியே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான், அவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு நீங்கள் திருன்னு முழிக்க, மேடம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒன் ஸ்டெப்பாக அப்படியே முன்னாடி வச்சு வர. நீங்களோ நீங்கள் கேட்டது அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அப்படியே மழுப்பணுங்கிறதுக்காக, ஆத்தி பயமாக இருக்கே, இவனோட ஐடியா என்னென்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் இவன்கிட்ட நேரடியாக கேட்க முடியாது, கேட்டால் தெரிஞ்சிருச்சுன்னு தைரியமாக தப்பு பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுறது, நம்மளும் தெரியாத மாதிரி நடிப்போம். அது ஜான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன். ஓ அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களோட அந்த ட்ரெஸ் அவளை விட நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கனால கொஞ்சம் லூஸாக இருக்கா. ஸோ முன்னாடி லோ எனக்கு அப்படியே முன்னாடி தெரியும். அவனும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. நீங்களும் டக்குன்னு கை கொண்டு மறைக்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவனும் இல்லை ரொம்ப நேரம் காணமேன்னு தான் தேடி வந்தேன், சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிறான். ஒரு மாதிரி உங்களுக்கும் இங்கே படப்படன்னு இருக்குது. நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கம் திரும்பி நிற்க. பின்னாடியிலேருந்து வந்து அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவங்க நெக்கில் அப்படியே அவன் ஃபேஸ் வச்சுக்க. உங்களுக்கு இங்கே ஜூன்னு இருக்க, திடீர்னு ஒருத்தன் அப்படி பண்ணால் நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு இருக்க. வெயிட் பண்ணாமல் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கழுத்தில்
அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் அங்கேருந்து போக உங்களுக்கும் படபடன்னு அடிச்சுக்குது. அவன் எப்படா நகருவான்னு. அவன் நகர்ந்து அடுத்த நிமிஷம் மூச்சு வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து எட்டி பார்க்குறீங்க. அவனை காணோம்ல தான் நிம்மதியாக கரெக்டாக அவங்க அத்தை சாப்பிடவாம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படின்னு வந்து உட்கார இப்போ ஜுன்னு வந்து உட்காரான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு படபடன்னு ஆகுது. அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க உங்களுக்கு இங்கே கடை நடுங்குது. இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு அவன் சாப்பிட்ற வரைக்கும் இன்னும் பொறுமையாக குறைச்சிட்டு இருக்கீங்க. அவனும் எப்படி மேலே வந்தானே அவனும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு அவன் மேலே போக நீங்களோ அப்படியே குறிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தையும் என்னாச்சும்மா பிடிக்கலையா வேறு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேடம்க்கு நைட்டு ஞாபகம் வந்துருச்சு போல், பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கலாய்க்கிறாங்க. லீஸாவும் ரோஸும் உங்களை ரோஸ் வந்து அவனோட அண்ணி. ஸோ அவங்களும் கலாய்க்க நீங்கள் அப்படி ஷூ அதெல்லாம் இல்லை அப்படின்னு குனிஞ்சிக்கிறீங்க. சரி நாங்களும் அதெல்லாம் கடந்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் என் கூட சேர்ந்து சிரிக்கிற நீ சின்ன பொண்ணு போ அப்படின்னு லீஸா சொல்ல எது நானா அப்படின்னு அவளோ ஒரு லுக் விட்டுட்டு அது சரி அப்படின்ட்டு அவ போகிறா. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சாப்பிட்டு ஒரு வேலையாக முடிச்சிடுறீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு கதவை வாசல் வரைக்கும் போயிடுறீங்க. கதவை தொடவே இல்லை. அப்படியே கடன்னு திரும்பி கீழே வந்து அத்தை அப்படின்னு பார்க்குறீங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. அது வந்து அத்தை நான் உங்கள் ரூமில் படுத்துக்கட்டுமா? என்னம்மா இப்படி கேட்குற? அது அவருக்கு கொஞ்சம் டைம் வேணுமா, அது வரைக்கும் என்ன தனியாக இருக்க சொன்னார். எனக்கு தனியாக படுக்கிறதுனா பயம். அதான் உங்கள் கூட உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாட்டி ஓகே. இது நானாக எடுத்த முடிவு மாதிரி இருக்கணுமா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னார். அதான் நீங்கள் கீதை அவர்கிட்ட கேட்டு வச்சிடாதீங்க. அப்புறம் அவர் என்னதான் புரியுதுமா உங்கள் பையனுக்கு என்னதான் பிரச்சனை அவங்க அம்மா கேட்க ஜுன் அப்பாவோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும், எடுத்ததும் சரி பண்ண முடியாது. அவன் மனசளவில் ரொம்ப பாதிச்சிருக்கான். எனக்கு புரியுது இல்லைம்மா. அது புரிஞ்சனால தான் அவர் சொன்னதும் வந்தேன். சரி நீ லீஸா ரூமில் தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. லீஸாவுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஜாலி அண்ணி வாங்க அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களோ. இன்னைக்கு அப்படியே தப்பிச்சிட்டேன், நாளைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு அப்படியே பிளான் பண்ணிட்டே அப்படின்னு சிரிச்சுட்டு வந்து அவங்க கூட படுத்துக்கிறீங்க. இங்கே ஜுன்னோ என்ன இவ்வளோ நேரம் ஆகி காணோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கா இன்னும் கீழே அப்படின்ட்டு கீழே வந்து தேடி பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் தூங்கிட்டு இருக்க. என்னடா எல்லோரும் அதுக்குள்ளே கப்பு செப்புன்னு படுத்துட்டீங்க, என் பொண்டாட்டியை காணோம் அப்படின்ட்டு அவனுக்கு தூக்கமே வரல. இங்கிட்ட அங்கிட்டு நடந்துட்டுருக்கான். அப்போ எந்த ரூமில் இருப்பா, எங்கே போனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ அவங்க அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு வராங்க. ஜுன் நீ என்னப்பா பண்ணுற? அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஒய்ஃப் சொன்னாப்பா. எதை என்ன சொன்னா அப்படின்னு அவனை முழிக்க நீ தான் அவளோட இருக்க கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்ச நாள் போட்டோம், அது வரைக்கும் தனியாருன்னு சொன்னியா. எது நான் சொன்னானா அப்படின்னு அவன் பார்க்க நீ தான் சொன்ன அதை சொல்ல வேணான்னு சொன்னா, நீ சத்தம் போடுவேன்னு அவளா சொல்கிற மாதிரி சொல்ல சொன்னியா. இருந்தாலும் இப்படிலாம் பண்ணாதப்பா, மனசு மாற வரைக்கும் டைம் கொடுக்கறதெல்லாம் ஓகே தான், அதுக்காக ஒரே ரூமில் கூட இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சங்கட்டம். இவங்க வேற நல்லா சாம்பிராணி போட்டிருக்கா போல இருக்கு, என்னையவே தப்பாக நினைக்கிற அளவுக்கு போட்டிருக்காளே, சரியான கில்லாடி தான். இப்போ எங்கம்மா அதான் தனியாக படுக்க பயமா, அதனால தான் லீஸாவோடும் ஒன்றா படுத்துருக்காங்க. ஓ சரிம்மா நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே லீஸா ரூம் வரைக்கும் போயிடறான். நாக் பண்ணலாமான்னு நினைக்கிறான். சரி வராது அப்படின்னு மெதுவாக திறக்க ட்ரை பண்ணுறான். திறக்கவும் இல்லை, ரூமு லாக் பண்ணியிருக்காங்க உள்ள. ஸோ அவனும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிடுன்னு பார்க்குறேன். இப்போ ஒன்று கெட்டு போகல, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மொத்த குடும்பமும் இப்போ உனக்கு துணையாக இருக்கிறவங்க எனக்கு உடனே மாறிடுவாங்க, உன்னை என் கூட அனுப்பி வச்சுருவாங்க. பட் இந்த விளையாட்டு கூட நல்லா இருக்குடி, பார்க்கலாம் யார் ஏதாவது அதில் வின் பண்ணுறான்னு அப்படின்னு சிரிச்சுட்டு ஜுன் போக அவங்க அம்மாவோ அப்படியே பார்க்குறாங்க. அவன் ரூம்க்கு விட்ட வந்தது அப்புறம் போனது. ஒரு வேளை நம்ம பையனுக்கு மனசு மாறிச்சோ, அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு போல், ஆனால் தயங்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் போய் சொல்ல வரும். நான் சொன்னேன்ல கண்டிப்பாக அவன் மனசு மாறுவான் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து வந்து உங்கள் அத்தை முன்னாடி அத்தை அப்படின்னு நிற்கிறீங்க. ஜுன்னு அங்கே தான் இருக்கான், டைனிங் டேபிளில் சாப்பிட்டு. இன்னொன்று ரெடி ஆகல அப்படிங்கிறான். எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீ தானே சொன்ன வேலைக்கு போகணுன்னு. ஆமாம் அதை தான் நானும் பேச வந்தேன். எனக்கு வேலைக்கு போகணும், நான் ஏதாவது ஒரு பெண்ணில் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, நீயம்மா எங்கேயோ போகணும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கே ரோஸோட ஹஸ்பண்ட் வர, இல்லை அது வந்து மாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இங்கே பாருமா, நீயும் ஜுன்னும் ஒன்றா இருந்தாலே கரெக்டாக இருக்கும். எதை ஐ மீன் அவனோட கம்பெனிக்கு போகணுன்னு சொன்னோம், அங்கே தான் உனக்கு வேலையை அலாட் பண்ணியிருக்கான். இது யாரோ ஐடியா அப்படிங்கிற பார்க்க ரோஸோ அப்படி இப்படி 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாங்க, அதனால் இது என்னோடய ஐடியா தான்,
உன் புருஷனுக்கு நீயே பிஏவா போ. அவன் என்னெல்லாம் பண்ணுறான் என்னெல்லாம் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அவன் கூடவே இரு, அவன் மனசு மாறும். அது சரி, இவங்களா ஒன்று சேர்த்து ஜோடி சேர்த்து விட்றாங்களா? நான் அவருக்கு பிஏவா? அதெல்லாம் வேணாம். வேறு ஏதாவது? அவளுக்கு நான் சாதாரண எம்ப்ளாயி வேலை தான் கொடுத்துருக்கேன். அவளுக்கு அதில் தானே இன்ட்ரெஸ்ட், அதே பண்ணட்டும் அப்படிங்கிறான். அப்பாடான் இருக்கு. பா, இன்சைடன் தப்பிச்சோம். கூடவே இருந்து சாவடிச்சிடுவானு நினச்சேன் அப்படின்னு கொஞ்சம் பயப்பட்டா. அவனும் உன்னை விட்டு பிடிக்கிறேன்டி அப்படின்னு நினச்சிக்கிறான். சரி சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறான். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரின்னு சாப்பிட்டுட்டு வேறு வழி இல்லை, அவங்க கூட போய் தானே அவனொன்று கிளம்பி போகிறீங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தவன் சடனாக உங்கள் பக்கம் திரும்பி உன் லவ்வரை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. சொல்லு, அது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு. அது எப்படி மறக்க முடியும், ஞாபகத்தில் தான் இருக்கான். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நம்மளோடது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. ஓ, அப்போ இன்னும் மனசில் வந்தா இருக்கான். ஆமாம், அப்படி சொன்னாலாச்சு அவங்க கிட்ட வரமாட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறீங்க. பட் நம்மளால் அதுக்கு மேலே. ஓ, இப்பெல்லாம் சொன்னால் நான் அதெல்லாம் நம்பிட்டேன். உன்னை தொடாமல் இருப்பேன் நினச்சிட்டியா? கிளவராக மூவ் பண்ணுறதா நினப்பு. என்கிட்டே வாடி அப்படின்ட்டு அவனோ. அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அது என்ன பண்ணுறது, நல்லா இருந்தவங்க திடீர்னு அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ், உடம்பு சரியில்லாமல் போச்சு, கடன் பிரச்சனை, வரதட்சணையே கொடுக்க முடியாத நிலமையில என்னை எப்படி யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்க? ஓ, அப்போது இங்கே பணம் தான் மேட்ரா? அவனுக்கு என்னை விட பணம் தான் முக்கியம். வரதட்சணை வராதுன்னு தெரிஞ்சதும் வேணான்னு சொல்லிட்டான். ஓ, அப்படியே உங்கள் கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வருது. என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டில் உள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு கண்ணை தடிச்சு திரும்ப. அவனோ புரியுது, எனக்கும் அப்படி தான் இருந்தது. உன் சுச்சுவேஷன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்க. அப்படியே ஆஃபீஸ் வந்தது. ஆஃபீஸ் வந்தோன்னு நீங்கள் அப்படியே திருத்தணும் முழிக்க. என்னாச்சு? அது உங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டர் இங்கே தானே? ஓ ஃப்ரெண்டு? ஆமாம், ஸ்வீட்டி இங்கே தானே ஒர்க் பண்ணுறா. எஸ், இங்கே தான் ஒர்க் பண்ணுறா. உள்ளவா, உனக்காக அவளை தான் நான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், உன்னோட கேபின். அது சரி, அப்போ நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாளோ? கல்யாணத்தில் எப்படியோ ஆசுக்கா அவள்கிட்ட பேசுகிறத தவிர்த்தாச்சு. இப்போ இங்கே முடியாதே, செத்தேன் வச்சு செஞ்சிருவாளே. ஐயோ, எவனை காலேஜ் ஃபுல்லாக திட்டிக்கிட்டு எனிமின்ட்டு அலைஞ்சாலும் அவனவே கல்யாணம் பண்ணிக்கன்னு தெரிஞ்சா ஓட்டுன்னு ஓட்டுவாளே. கடவுளே, என்னை இப்படியா கோத்து விடணும்? அது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே நிற்கா. டைம் ஆயிடுச்சு. இங்கே நான் பாஸ், நீ எம்ப்ளாய், அவ்வளோதான். ஓகேவா? வீட்டில் தான் எதுவாக இருந்தாலும் போய் ஒர்க்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக. ஐயோ, எங்கே இப்போ போகிறது அப்படின்னு அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் மெதுவாக நடந்து வர அவ்வளோ கேபினில் கால் ஆடிக்கிட்டு வாங்க மேடம் அப்படின்னு ஸ்வீட்டி உட்காந்துருக்க. ஹே ஸ்வீட்டி அப்படின்ட்டு அப்படி கிட்ட போக்க. போடி அங்கிட்டு, எல்லாம் ஃப்ரெண்டாடி. ஏன்டி குத்துற? பின்னா எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. உன் கல்யாணம் வரைக்கும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. பிடிக்காது எனிமின்னு சொல்லிட்டு அவரேவே கல்யாணம் பண்ணியிருக்கா. டேங்கப்பா, செம்ம கில்லாடி தாண்டி நீ அப்படின்ட்டு அவப்பாடி பேச. அடி ஏண்டி நீ வேற அப்படிங்கிறீங்க. மச்சான், என்னால் ஒன்றும் நம்பவே முடியல. அது எப்படி மச்சான்? உனக்கு அவரை பார்த்தா ஆகவே ஆகாது, அவருக்கு ஒன்றும் பிடிக்காது. 2 பேரும் எப்படி? ஓ, இதுதான் எதிரும் ஒன்று சேர்றதுன்னு சொல்கிறதா? பைத்தியம் இது ஒன்று தானாக ஒன்று பொறிஞ்சிக்கிட்டு ஒன்று வளரிட்டுருக்கு அப்படின்ட்டு. அட சும்மா இருடி, நானே அவர்கிட்ட ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். மச்சான் என்னாச்சு? அது அப்படின்னுங்க நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஹே, என்னடி சொல்கிற? இதுக்காகவா? ஏன் மச்சான் இப்படி பெரிய முடிவு? வேறு வழி தெரியலடி. சரி மச்சான், அப்புறம் அவர் பேசுனதை வேற கேட்டேங்கிற, இன்னும் பழி வாங்க துடிச்சிட்ருக்காருங்கிற, இப்படி போய் வசமாக சிக்கியிருக்கியே. ஆமாடி, சிக்கியிருக்கந்தான். ஆனாலும் என்கிட்ட அவர் சிக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் மச்சான். சிங்கத்தை வாய்க்குள்ளேயே தலையை விட்டுட்டு எவ்வளோ இதாக பேசுகிற. பின்ன அதோட கொகையில் போய் அதோட பல்ல அப்படிங்கிறது தானே என்னோடய ஸ்பெஷாலிட்டி. அடேங்கப்பா, அப்படி என்ன மேடம் பண்ண போகிறீங்க? வெயிட் அண்ட் வாட்ச். இவர் எனக்கு பிள்ளை கொடுக்க போகிறாரா? அதே இப்படி இருக்கிறவரை நான் டென்ஷன் பண்ணிவிட்டா அவரால் பக்கம் கூட வர முடியாதுல்ல. என்னடி சொல்கிற? ஏதாவது ஏடம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே கொலவெறியில் இருக்காருன்னு சொல்கிற. நீ வேறு எக்ஸ்ட்ராவாக தூபம் போடாத. ஹே, அதேண்ணா அவருக்கு மட்டும்தான் இதெல்லாம் பண்ண தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? நானும் பண்ணுவேன். அப்படி என்னடி பண்ண போகிற? இவர் மட்டும் எனக்கு இப்படி ஏதாவது டார்ச்சர் கொடுக்கட்டும். அப்புறம் அவரோட எக்ஸ் இருக்காளே, அவளை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி இவருக்கு நான் டார்ச்சர் கொடுப்பேன். எங்கப்பா, என்னடி வர வில்லி ரேஞ்சுக்கு பேசுகிற? பின்னா
இவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் நல்லவங்களாவே நடிக்கிறது. அடி பாவி, அப்போ நீ நல்லவ இல்லையா? நல்லவ தான், நல்லவளுக்கு நல்லவள். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவர், அப்போ அவருக்கு நான் கெட்டவளாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கா. பின்னாடி இதெல்லாம் அப்படியே நின்று கேட்டுட்டு இருந்தவன், ஓ வெல் செட் அப்படிங்கிறான். பக்குன்னு தூக்கி போடுது உங்களுக்கு. ஆத்தி, இவர் எப்போ வந்தார் அப்படின்னு மொழிக்கா. ஸ்வீட்டியோ போச்சு, உனக்கு உன் வாயில் தாண்டி சனி. தான் ஸ்வீட்டி கரெக்டாக அவரை பற்றி நெகட்டிவாக பேசும்போது மட்டும் கரெக்டாக வந்துடுறாரு. எப்போ வந்தார், எதெல்லாம் கேட்டார்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்ருக்க. ஓ ஃபைல் இது கொடுக்கலான்னு வந்தேன், பட் இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எது அப்படின்னு முழிக்கிறீங்க. கம் வித் மீ அப்படின்ட்டு முன்னாடி நடக்கா. பின்னாடி ஓட்டம் நடையுமா நீங்களும்? சார் அது வந்து அது அப்படின்னு நீங்கள் வளரிட்டே இருக்கா. டக்குன்னு தெரியும் பார்க்குறான். பயந்து போய் அப்படியே ஸ்லிப் ஆகுறீங்க. அவனோ டக்குன்னு உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவனோட சேர்த்து அணைச்சி பிடிக்க கண்ணை உயிரிக்க மூடிக்கிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே ஒண்டி நிற்கிறீங்க. அவனும் உங்கள் காதுகிட்ட வந்து, நீ மட்டும்தான் இனிமேல் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட், ஓகே அப்படிங்கிறான். அப்படின்னு திட்டுக்குன்னு முழிச்சு பார்க்க, இனி நீ என் கூட என்னோடய ரூமில் என் கேபினில் தான் இருந்தாகணும், ஓகே அப்படின்ட்டு போகிறான். அப்படியே நிற்கிறீங்க. வேறு ஐடியா இல்லை அப்படின்ட்டு போக துடு பின்னாடி, சார் சார் வேணாம் சார், அது ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி பண்ணுறாலாம் நான் இல்லை, சும்மா உதாரு தான், வேறு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு என்ன கதறினாலும் நடக்காது அப்படின்னு அவன் அப்படியே திரும்பி, என்ன சொன்ன, என்ன கதற விடுவியா, கதற விடுறி பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஐயோ அது வந்து உன்னை பாவம்னு நினச்சேன் பார்த்தியா, அதாண்டி நான் பண்ண தப்பு. இனி இந்த பாவம் புண்ணியத்துக்கெல்லாம் வேலையில்லை. நீ ஏற்கனவே பேசினதுக்கு என்கிட்ட நிறையா வாங்கியிருக்கணும், ஆனால் இப்போ திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணியிருக்க. இதுக்கப்புறமும் ஒன்று நான் விடுவேன்னு நினைக்கிறியா? உனக்கு எவ்வளோ திமிரு, என்கிட்டயே பணம் வாங்கிட்டு என்னையே நீ கதற விடுவேங்கிற. அது வந்து நீ வாங்கின பணத்துக்கு ஒழுங்கா வேலை பார்த்தானே ஆகணும். அதெல்லாம் வேலையெல்லாம் நான் கரெக்டாக பார்ப்பேன். நான் இந்த வேலையை சொல்லலை, வேறு அப்படின்னு பார்க்குறீங்க. பொண்டாட்டி வேலை அதையும் சேர்த்து தானடி பார்க்கணும், அதுக்கு தானே அமௌண்ட் வாங்கினேன். அது அப்படின்னு முடிக்க, இப்போதைக்கு ஆஃபீஸ் வேலை அதை மட்டும் பாருவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். கேபின்குள்ளே அவங்கள போட்டு படுத்து எடுக்கலாம். அந்த ஃபைல் எடு, என்னது இது ஒழுங்காகவே பண்ணல, மூஞ்சப்பாரு, பேசுகிற வாய்க்கிலியா, ஏதாவது சரியாக பண்ணுறியா, இதில் வேறு நல்லா வேலை பார்ப்பான்னு அப்படி இப்படின்னு அவனும் உங்களை கிழிச்சு தொங்க விடுறான். உங்களால் முடியல, படுப்பாவி வேணும்னே பண்ணுறான். இங்கே எப்படி படுத்து எடுக்கிறானே, வீட்டில் வேறு பொண்டாட்டி வேலையா, ஐயோ நினச்சாலே பதறுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஒரு வழியாக ஈவினிங் ஆகுது. உங்களுக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்லை. நீங்கள் இன்னும் உட்காந்துட்டுருக்க. ஹலோ பாஸ், நானே கிளம்பிட்டேன், இன்னும் நீங்கள் என்னடி பண்ணுற? அது வந்து அதான் நான் கிளம்பிட்டேனே, இப்போ போகலாமா அப்படின்ட்டு மாண்டி ஆட்டிட்டு பொறுமையாக நடந்து வர. ஏன் மேடம்க்கு என்ன காலில் சுழுக்கா, இதுக்கு மேலே வேகமாக நடக்க முடியாதா? வரண்டா படுபாவி அப்படின்ட்டு, அது எனக்கு அப்பா அம்மா ஞாபகமாக இருக்குது, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோமா? எது வீட்டுக்கா? போகலாமே, நோ ப்ராப்ளம். நீங்கள் எங்கே? நானும் மருமகன் தானே, எனக்கும் அத்தை மாமாவை பார்க்கணும். ஐயோ சாவடிக்கிறான். இவன் கூட வந்தால் கூட கூப்பிடுவானே, அங்கே டயராக போடலான்னு பார்த்தா வரேங்கிறான். இல்லை அது நான் வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு உங்கள் வீட்டு வாசல் வந்து நின்ட்டு நீங்கள் இன்னும் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நகை கடிச்சிட்டே இருக்க. ஹலோ போதும், நகமெல்லாம் தேர்ந்துருச்சு, இன்னும் அப்படியே இந்த விரலெல்லாம் கடிச்சு துப்பிடுவாப்பல, உங்கள் வீடு வந்துருச்சு, இறங்கு அப்படின்னு முழிக்கிறீங்க. ரெடி அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணுண்டா, இப்போ அப்படியே உட்காந்துருக்கா. அது வந்து போயின்ட்டு வா அப்படின்னு உங்களை இழுத்துட்டு அப்படியே உள்ளே வரான். அப்படியே நீங்கள் அப்பா அம்மா பார்த்ததும் ஹாப்பியாகிடுறீங்க. நீங்கள் பழசெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே அப்பா அம்மாவை ஹாப்பியாக ஹேக் பண்ணிவிட்டு, அப்பா அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கோம்மா, மறுவீடு நாங்களே அழைக்கலான் இருந்தோம், அதுக்குள்ளே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு, இல்லைம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, ரொம்ப நல்லவராக இருக்கார், எந்த ஈகோவும் இல்லாமல் இந்த மாதிரி தானாக வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நேரம் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வீட்டுக்கு போகிற ஐடியாலே இல்லாத மாதிரி உட்காந்துட்டே இருக்க. ஜொன்னும் உங்களே இப்போ ஒத்து பார்த்துட்டே இருக்கான், எப்போ தான் கிளம்புவா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது புரியுது. சரிம்மா டைம் ஆச்சு, நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. நீங்களும் அட பாவி, நீங்களும் அப்பா அம்மாவா, இவங்க கூட எனக்கு ஒத்து வரீங்களேங்கிற மாதிரி. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு வரட்டுமாங்க ப்ளீஸ் அப்படின்னு அவனை கெஞ்சுற மாதிரி பார்க்க. ஜுன்னுக்கோ வேறு வழியில் சரி பாவமாக இருக்கேன்னு விட்டுடலான்னு பார்த்தா உங்கள் அப்பா அம்மாவே உங்களை பேக் பண்ணி அனுப்புறதுலே மெயினாக, என்னம்மா இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்போ தான் கல்யாணம் இருக்குது, மாப்பிள்ளைக்கு 1008 வேலை இருக்கும், உன்னை கூட்டிகிட்டு வந்ததே பெருசு, கிளம்பி போமா, இன்னும் நாள் வந்து தங்குங்க அப்படி இப்படின்னு சொல்ல. ஜுன்னு பத்தில அத்தை மாமாவை ஏன் பக்கண்டின்ட்டு
போகலாமா அண்டாட்டி அப்படிங்கிறான். நீங்கள் திருத்தன்னு முழிக்க, என் பொண்டாட்டிக்கு டயர்டாக இருக்கு போல், நானே தூக்கிட்டு போகிறேன்னு அப்படியே எல்லாரும் முன்னாடியும் உங்களை தூக்க நீங்கள் ஐயோ என்னடா பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு எனக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறான். உங்களுக்கு இங்கே ஹார்ட் பீட்டு அப்படியே ரைஸ் ஆகுது. உங்கள் அப்பா அம்மாவோ 2 பேரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினச்சி அவங்களும் சந்தோஷப்பட அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் உட்காரிச்சிட்டு நைட்டு ரெடியார் பேபி அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கும் வீடு வர வர திக்கு திக்கு திக்குன்னே இருக்குது ஹார்ட் பீட். வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் ஒன்றா உங்களுக்காக தான் சாப்பிட வெயிட் பண்ணியிருக்காங்க. குட்டி கூட சாப்பிடாம விளையாண்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் போனதும் சித்தி அப்படின்னு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்டர்டே நீங்கள் கூட உட்காந்து ஸ்டோரிலாம் பேசியிருப்பீங்க, அதில் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களை. எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு ரோஸோ வாமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதும் ரெஃப்ரெஷ் ஆகணுமா இப்போ போகணுமான்னு நினைக்கும் போதே பயமாக இருக்குது. பட் ஜுன்னுக்கு அந்த நேரம் கரெக்டாக கால் வர அப்பாடான்னு அந்த கேப்பை யூஸ் பண்ணி மேலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிடக்குன்னு கீழே வந்துடுங்க. எப்படி இன்றைக்கி ரூமில் படுக்க சொல்லுவாங்களேன்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடியே ரோஸோட குழந்தைகிட்ட அப்படியே பேசி இன்றைக்கி உங்களுக்கு நான் கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, அப்போ சித்தி கூட படுத்துக்கிறீங்களா? ஓகே அப்படிங்கிற அவளும். அப்போ அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க சித்தியோட படுக்கிறேன்னு. சித்தி சொன்னேன்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்ல. பேபியும் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கதை சொல்லுவீங்கன்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படா அவள் சொல்லுவா மறந்துட்டாலோ அப்படின்ட்டு நீங்கள் அவளே ஒத்து பார்த்துட்டுருக்க. அவ்வளோ சாப்பிட்டுட்டே உங்கள் பக்கம் திரும்ப நீங்கள் கண்ணாலேயே ஜாடை கட்ட அவ்வளோ மம்மி நான் இன்னைக்கு சித்தியோட படுத்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. எது அதெல்லாம் வேணாம் நீ எங்களோட இரு அப்படிங்கிறாங்க. நீங்களோ அக்கா விடுங்க பாப்பா ஆசைப்பட்றாள, எனக்கும் அவளோட படுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் குழந்த, அவளுக்கு நான் கதை நிறைய சொல்வேன், அது பிடிச்சிருக்கு போல், அதான் அப்படி இப்படின்னு நீங்கள் சமாளிக்க. அவளும் ஆமாம் கதை நிறைய சொல்லுவாங்க சித்தி, சித்தி கூட தான் நான் படுப்பேன், சித்தி சொல்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சித்தி கூட தான் படுப்பேன். நான் வளர்கிற மாதிரி ஆக அவங்க அப்பா சரி ஓகே ஓகே சரி தூங்கட்டும் அப்புறம் கூட தூக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீங்களோ இன்றைக்கி இவ்வளோ விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பாடா பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சாப்பிட்டு பேபியோட அப்படியே ரூமுக்கு போக. ஜூன் அப்போ தான் ஃபோனில் பேசிட்டு உள்ளே வரான். வரவனும் நீங்கள் பாப்பாவோட உள்ள போதை பார்த்து அண்ணி பாப்பா அது எதுவும் நினச்சிக்காது தம்பி, இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் கூட படுக்கிறேங்கிறா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பாப்பாவை கூட போகிறாளின்னு தான் கேட்டேன். பரவாயில்லையே அவளோட நல்லா ஒட்டிக்கிட்டா போல. ஆமாப்பா 2 பேரும் குழந்தைங்க மாதிரி நல்லா விளையாண்டுட்டோம் செட் ஆகிட்டாங்க. சரி சரி அடிட்டு ஜுன்னோம். அடுத்த மாஸ்டர் பிளானா போடு போடு, இத்தனை பிளான் போடுறியோ அத்தனையும் உடப்பண்டி என்னென்ன நினச்சேன் அப்படின்னு அவனும் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். அவங்கள ஒரு பீதியில் வச்சுருக்கதே அவனோட பொழப்பாக போச்சு. ஸோ மேலே வந்து அவனும் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டேக்கான். நீங்களும் அவன் வந்தது தெரிஞ்சு வேணுனே கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்படியே பாப்பாவை ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரியே படுத்துருக்கீங்க. அப்போது மேடம் இன்றைக்கி இவளை வச்சு தப்பிச்சிக்கிறீங்க, பார்க்கலாண்டி எத்தனை நாளைக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு, என்கிட்ட மாட்டாமையாக போயிடுவேன் அப்படின்ட்டு அவனை முறைச்சிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் வந்து படுத்து அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே நீங்கள் ரெடி ஆகிக்கல வர ஜுன்னுப்பா ஒரு விஷயம் பேசணும், கான்ட்ராக்ட் போட்டப்பா தெளிவாக சொன்னீங்களப்பா எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும்னு. நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகிருக்கீங்க. எதை எங்கடா பேசுகிறேங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. போச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்ல போகிறானோன்னு பயத்தில் அப்படியே நீங்கள் பீதியிலே நிற்க. ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒய்ஃபாக நிறைய விஷயங்கள் மேடம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அவளே வேலைக்கு போகிறா, நாங்கள் தான் இங்கே வேலை பார்க்குறோமே. மோம் இதை சொல்லலை மற்றதை சொன்னேன் அப்படின்ட்டு உங்களை ஓரக்கனால பார்க்குறான். அது என்னெல்லாம் பண்ணணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. எல்லோரும் வாட் அப்படிங்கிற வரையும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் திருத்தன்னு முடிச்சுட்டு தப்பாக எதுவும் சொல்லிட்டேன்னா அப்படின்னு ரோஸை பார்க்க, அடி பாவி குடும்பம் நடத்துறதெல்லாம் பற்றி வாட்ஸ்அப்லேயே அடி அனுப்புவான் எதை அப்படின்னு பார்க்குறீங்க. உனக்கு கல்யாணம்னா என்னென்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், தோ இதை கட்டுவாங்களே அதோட முடிஞ்சிருச்சா? அப்போது எனக்கு பாப்பா அப்படி வந்தா. அக்கா என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? வேற உன் புருஷன் அதை தாம்மா இன்டைரக்டாக சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஜொன்னு உன்கிட்ட விழுந்துட்டான் போல், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ தாம்மா அவனை பற்றி தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் ரோஸ் ஒரு பக்கம் விழுந்து விழுந்து உங்களுக்கு அட்வைஸ் மேலேயா போலிய. நீங்களோ தலையில் கழிச்சு பாவி பயலை, நான் ஒரு பக்கம் காய் நவுத்தினா இவன் ஒரு பக்கம் நவுத்தி நம்மளை ஐயோ ஆட்டை கழிச்சிட்டானே, இப்போ எல்லா காயும் அவன் பக்கம் போயிடுச்சே, நம்ம பக்கம் இருக்காங்கன்னு தைரியமாக இருந்தேன், இப்போ எல்லோரும் அவன் பக்கம் செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு காய் நவுத்தி ஆட்டத்துக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி நம்ம சிக்கனமா அப்படின்னு அடியே நீங்கள் அப்பாவித்தனமா அது வந்து அப்படின்னு பார்க்க ஜுன்னும் சிரிச்சிட்டு செக்ரட்டரியாக கரெக்டாக எல்லா வேலையும் பார்க்குறீல்ல, அதே மாதிரி ஒய்ஃபாகவும் எல்லாத்தையும் இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும். ஓகேவா டார்லிங்? என் டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கிறான். நீங்கள் பேடிச்ச மாதிரி எனக்கு வாடி போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் கொஞ்சம் தூரம் போய் டப்புன்னு கையை வருவேன் என்ன அப்படின்னு பார்க்குறான்.
அது வந்து என்ன வந்து அது நீங்கள் நான் அன்னைக்கு பேசினது எல்லாத்தையும் கேட்டேன். உனக்கு ரொம்ப தான் திமிரு. நான் கதறத நீ பார்க்கணுன்னு சொன்னில்ல, நான் கதறத ரசித்தேன்னு சொன்னில்ல, இப்போ நீ கதறடி நானும் ரசிக்கணும். இல்லை அது நீங்கள் தப்பா என்ன என்ன எல்லாத்தையும் கரெக்டாக தான் புரிஞ்சுருக்கேன். நான் எதையும் தப்பாக புரிஞ்சுக்கல. நீ நல்லவனு தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் நீ எப்படியாப்பட்டவன் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி ஆல்ரெடி நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சரி அப்போ தான் ஏதோ பேசிட்டேன்னு பார்த்தா இப்போ என்ன பேசுனேன்? என் எக்ஸை கூட்டிகிட்டு வந்து வச்சு என்னை கஷ்டப்படுத்தி நான் கஷ்டப்படுறத பார்த்து ரசிப்பேங்கிற என்ன மாதிரி கொடூர புத்திடி உனக்கு. ஐயோ அது நான் அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வர. அவன் அப்படியே முறைச்ச வாயை மூடு. உங்ககிட்ட நீங்கள் எதுவும் பேசுகிறதா இல்லை. நான் சொன்னது மாதிரியே செய்வேண்டி. உனக்கு என் பிள்ளைய கொடுத்து அந்த குழந்தைய நீ பார்க்க முடியாமல் கதற வைப்பேன் அப்படிங்கிறான். இங்கே அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துறீங்க. கண்ணு டியோஸ் நிற்கவே இல்லை. அவனும் உங்கள் பக்கம் பார்க்குறான். எனக்குமே ஒரு நிமிஷம் பாவமாக இருக்க. உங்களை பார்த்து தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அது மாதிரி பார்த்தானா அரகுர ட்ரெஸ்ஸில் அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. ஸோ இருந்தாலும் நீங்கள் பேசினதெல்லாம் அவனுக்கு அப்பப்போ மண்டக்குள்ளே வரும்போது அவனை மீறி அவனுக்கு கோபம் வருது. ஸோ பேசிட்டு சரி அப்படின்னு அதுக்கப்புறம் விட்டுறான். ஆஃபீஸ் வந்தா இறங்குனா அடுத்த நிமிஷம் நீங்கள் அப்படியே ஷாக்காக முழிக்கிறீங்க. அவனும் உங்களை முறைச்சி பார்க்குறான். பிகாஸ் அவனோட எக்ஸு தான். பேபி அப்படின்னு வந்து ஜூனை ஹக் பண்ண நீங்கள் அவ்வளோதான் சுத்தமாக உடஞ்சிறீங்க. உங்களுக்கும் ஜுன்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ஜுன்னை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அவனும் உங்களை முறைச்சி பார்க்குறான். சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டில்ல அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் நான் எதுவும் பண்ணல. இவன் எப்படி வந்தானே தெரியாது. ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல போய் ஆயிடுச்சு. என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எதெல்லாம் நான் செய்யக்கூடாது நினைக்கணும். எனக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. என்ன திருன்னு முழிச்சிட்ருக்கா. ஜுன்னும் செம்ம காண்டில் அவளை அப்படியே பிடிச்சி தள்ளி, ஏய் என்னது இது பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கொண்டு தெரியாது? அது வந்து ஜுன் நான் உனக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன். பிடிச்சது ஒரு காலத்தில், இப்போ இல்லை. இந்த நிற்கிறாளே இவ தான் என் ஒய்ஃப். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல. ஜுன் நீ எப்படி இவளை போய் ஏன் இவளுக்கு என்ன குறைச்சல்? எல்லா விதத்துலையும் இவ தான் சிறந்தவ. பாரு உன்னை விட அழகானவ, அறிவானவ, எல்லாத்துலேயும். இந்த மாதிரி காசுக்காக போக மாட்டான் அப்படின்றவங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவும் பயமாகவும் எல்லா ஃபீலிங்ஸையும் கலந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அங்கேருந்து நகரை பார்க்குறீங்க. உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்க நில்லுடி அப்படின்ட்டு இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் கை விடுவ. உன்னை நில்லுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவளை அப்படி பார்க்குறான். அது வந்து ஜோன் எனக்கு என் ஹஸ்பண்டை பிடிக்கல. அதனால் அவனை வேணான்னு சொல்லிட்டேன். நான் அவனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஜோன். எனக்கும் தெரியும் நீ இவளை கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்க. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எல்லாமே நான் ஸ்பை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் வீட்டில் வரைக்கும் உங்கள் பெட்ரூம் வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்பை ஹெல்ப் பண்ணாங்க. அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இவ்வளோ இன்னும் தனியாக தானே இருக்கீங்க. அப்போ நீ இவ்வளோ எனக்கு ஏற்றுக்கலை. என்கிட்ட சும்மா நடிக்காத. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறனால உனக்கு உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கேன். மற்றபடி உனக்கு இவ்வளோ பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம 2 பேரும் திரும்பவும் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வரா. டக்குன்னு தள்ளி விட்டு, இங்கே பார் நீ வேணா நினச்ச நேரம் நினச்ச மாதிரி மாறலாம். என் மனசு மாறாது. ஒரு டைம் உன்னை தெரியாமல் லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். அதே தப்பை திரும்ப பண்ண மாட்டேன். இவ தான் என் ஒய்ஃப். இவ தான் என்னோடய லைஃப். எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் 1000 இருக்கும். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அப்படியே அவன் கேபினில் விட நீங்கள் பயந்து போய் அது நான் அப்படிங்கிறீங்க. ஷட் ஆப் அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் விடவெடுத்து நிற்க, இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். சத்தியமாக நான் இல்லை அப்படின்னு பதறி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே முழிக்க, நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு இப்போ தான் ஹார்ட் பீட்டு நீங்களா அப்படின்னு பார்க்க, என்னடி என்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம் நான் தான் அவகிட்ட பேசி வர வச்சேன். அவள் சொன்னால இந்த ஸ்பை அவனை எப்பயோ நான் பிடிச்சிட்டேன். இருந்தாலும் சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் விட்டு வச்சேன். இப்போ தானே தெரியுது அவளுக்கு மறுபடியும் கூட வரணும்னு ஆசையம். பட் எனக்கு அந்த நினப்பில்லை. ஏன் தெரியுமா அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் அப்படியே கண்ணை சிமிட்டி அவனை பார்க்க, பிகாஸ் ஆஃப் யூ. நான் ஏன்டி உன்னை உதவி பார்க்கல? ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறீங்க. தெரிலடி, அவளை லவ்னு நினச்சி பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கேன். பட் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. அதை நான் ரியலைஸ் பண்ணது நீ என்னை விட்டு விலைக்கு போனாலும் என் மனசு உன்னை தேடுது. அப்போ தான் தெரியுது நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னு. தோ ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்க்க வந்தேனே உங்கள் வீட்டுக்கு. அப்போது அவன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கு வந்தப்போ அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. பட் இது நாள் வரைக்கும் என் எக்ஸோட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதில்ல. யாராவது அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டால் அதை பெருசாக நான் கண்டுக்கிட்டதும் இல்லை. பிகாஸ் எனக்கு அப்போ தெரியாது லவ்வோட வேல்யூ.
இப்போ தான் தெரியுது இதுதான் லவ்னு. எனக்கு தெரியும் உனக்கும் ஒரு லவ்வர் இருந்தான், ஏமாத்திட்டு போயிட்டான்னு. பட் அவனையும் நீ லவ் பண்ணல, அவன் தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணானும் தெரியும். அவன் நிறைய டைம் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் நீ கிளவராக எஸ்கேப் ஆனாங்கிறதும் தெரியும். அப்படின்னு பார்க்குறீங்க. பரவாயில்ல, நீ நல்லவன்னு அதுவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, என்ன அன்றைக்கி நீ அப்படி பேசினப்போ எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. அப்போ உன்னை பற்றி விசாரித்தேன். அப்போ தான் உன் குடும்பம் நீ எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதுனால உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு விட்டேன். பட் நீயா வந்து என்கிட்ட சிக்கும் போது ஏன் விடணும்னு தான் உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் நீ பயப்பட வேணாம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். அப்படியே முழிக்கிறீங்க என்னை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு அப்படியே கண்ணில் டீயா சொல்ல. சாரி. அப்போ அந்த நேரம் ஏதோ கோவம், நீங்கள் இதையுமே விசாரிக்காமல் அடிச்சிட்டிங்களேன்னு. அதனால் மட்டும்தான். ஒரு பொண்ணா அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது தான். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக எனக்கு கோவம்லாம் வரும்ல. ஏதோ அந்த நேரத்தில் கோவத்தில் பேசினேன். அதுக்கப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன் தப்புன்னு. பட் உங்ககிட்ட என் ஈகோ விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் காசு கொடுத்து எதையும் வாங்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களே பார்த்துட்டு சரி உன் வேலையை பேப்பர் அப்படின்றான். உங்களுக்கு அப்பாடான் இருக்கு. ஸோ வெளியே ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அமைதியாக ஆயிடுது. ஸோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புங்க. உங்களோட எக்ஸு அப்படியே வந்து நிற்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. ஜுன்னு உங்களே பார்க்க நீங்கள் இது உங்களோட ஏற்பாடாங்கிற மாதிரி ஜுன்னு பார்க்க நான் வர சொல்ல அப்படிங்கிறான். நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் ஹே உன்னை பற்றி இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பணத்துக்காக இவனை கல்யாணம் பண்ணியிருக்கான். ப்ளீஸ் நீ என்னோட வந்துடு, உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படின்ட்டு உங்களா என்ன தான் சொல்லு. உலகுக்கு யாரும் கிட்ட நிற்க முடியாதுடி. பணம் இல்லாட்டி பரவாயில்ல, என் கூட இருந்துரு அப்படின்ட்டு அவங்கள கீப்பாக இருக்கிற மாதிரி அவன் சீப்பாக பேசிகிட்டு இருக்க. நீங்கள் போங்கி ஒரு அரை புளின்னு விடுறீங்க. அவன் போய் அதிர்ந்து போய் உங்களை பார்க்க என்னோட நினச்சிட்ருக்க. எனக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிறேன் ஏன் புருஷாக இருக்கும்போது நான் ஏன்டா உனக்கு கீப்பாக இருக்கணும் நாயே. இவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே முறைச்சி பார்க்க ஜுன்னும் அவ்வளோதான் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடான். அவள் சொல்லணுன்னு தான்டா வெயிட் பண்ணேன். என்ன இருந்தாலும் நீ அவளோட எக்ஸ் ஆச்சே. அதுதான் இப்போ தெரிஞ்சிச்சு என் பொண்டாட்டி மனசில் நீ இல்லைன்னு. அவ்வளே சொன்னதுக்கப்புறம் விடுவேனா? என்ன கேட்டேன் என் பொண்டாட்டி வேணுமா உனக்கு? இந்த கேட்ட வாய் இருக்கக்கூடாதுன்னு வாயவே அடித்து உடைக்க அப்படியே இருந்துச்சு நின்னுவனும். அப்படி பாவி உன் பேச்சை கேட்டு வந்தா என் வாயை உடைச்சிட்டான் அப்படின்ட்டு ஓடுறான். பார்த்தா அங்கே அவனோட எக்ஸு தான். இப்போ உனக்கும் இது மாதிரி வேணுமான்னு முறைச்சி பார்த்த பார்வையிலையா அவள் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடா. சொன்ன உங்கள் பக்கம் திரும்ப நீங்கள் அப்படி ஓடி வந்த சொன்ன ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கும் உன்னை பார்த்ததும் பிடிச்சது. இப்போ இல்லை காலேஜ்லேயே. ஆனால் நீ அப்போல்லாம் என்னை கண்டுக்க மாட்டேன். அதை விட உன் எக்ஸ் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும். அதனால தான் அவன் என் லவ் சொன்னதும் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு அவன் மேலே லவ்லாம் என்னைக்கு இருந்ததில்லை. நான் அப்போயும் சரி இப்போயும் சரி ஒன்றா தான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜோன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண. அவனும் புரியுது, ஐ எம் சாரி, நான் தான் அவனை புரிஞ்சுக்கல, ஐ டோ லவ் யூ அப்படின்னு அவங்க லிப்பில் அப்படியே கிட்ட வந்துட்டு இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்ல அப்படியே எழுத பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் ஆஃபீஸ் வாசல்லே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிவிட்டு வரேன் ஜோன், சரிடி வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இங்கே அப்படியே ஷையாக தலை குனிஞ்சிக்க. ஸோ வீட்டுக்கு வரான். வந்ததுமே அப்படியே உங்களை அழகா மேலே தூக்க ஐயோ யாராவது பார்த்தா சந்தோஷம் தான் படுவாங்க. ஜொன்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து ரூமில் போட நீங்களும் இல்லை அது கொஞ்சம் டைம் அப்படின்னு எதை சொல்ல வர. இதுக்கு மேலே முடியாதுடி, எப்போ பார்த்தனும் பிள்ளைந்து உடம்புக்குள்ளே எதோ பண்ணுது, 2 நாளாக என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டுருக்க அப்படி சொல்லி உங்களை எடுத்து பட் நீ கேட்குறேன்னு விடுறேன், உனக்கு டைம் என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை விட்டு நகர்ந்துடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க. சடனாக அவன் அப்படி நகரவும் அவன்கிட்டே தள்ளிட்டு அங்கேருந்து எழுந்து பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. போயிட்டு அப்படியே குளிச்சுட்ருக்க. உங்கள் மைண்டெலாம் உங்களுக்கு இருக்கிற கேன்சர் வியாதி பற்றி தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இதுதான் அவங்க சொன்னது அந்த ஸ்டோரி, கேன்சர் இருக்கிற மாதிரி இறந்து போகிற மாதிரி. ஸோ அந்த சேட் எண்டிங் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன புதைச்சிருவீங்கன்னு தெரியும். அதனால் அந்த எண்டிங்கை நான் எடுத்துட்டேன். பட் நல்ல எண்டிங் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்குது. ஸோ இவனோட எப்படி ஒன்றா இருக்கிறது, இன்னும் அவங்ககிட்ட நீங்கள் அதை பற்றியும் சொல்லவும் இல்லை. ஸோ அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு குளிச்சுட்ருக்கீங்க. கடைசியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு செத்தாலும் பரவாயில்ல, நம்ம அவன் கூட வாழ்ந்து அவனுக்காக அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு செத்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே டவல் எடுத்து ரேப் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. ஸோ ஜுன்னோ ஹே சாரி நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு நகர போக ஜுன்னோ அப்படியே பிடிச்சி இழுக்க என்ன அப்படின்னு பார்க்குறான். ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ நீட் யூ அப்படிங்கிறீங்க. வாட்
நிஜமா சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். எஸ் அப்படிங்கிறீங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு டவல் அப்படியே ஒரு மாதிரி ஷையாகி திரும்பி படுக்கிறீங்க. அவனும் ஏய் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு உங்களை இப்போ அப்படியே திருப்பி போடுறான். நீங்களோ ஜான் சரியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. கையெடுட்டி அப்படின்ட்டு உங்கள் கையை அப்படியே எடுத்த உங்கள் மறைச்ச அந்த பகுதியெல்லாம் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜான் அப்படின்னு நீங்கள் மூன் பண்ணுறீங்க. எல்லா இடத்தையும் கிஸ் பண்ணி அப்படியே லிக் பண்ணி மேக் அவுட் பண்ணுறான். முதல்ல வலிக்குது. ஜோன் ஜோன் அப்படின்னு நீங்கள் அப்படியே மூன் பண்ண ஆகணும். ஹே ப்ளீஸ் பேபி அப்படி தான் இருக்கும், பொறுத்துக்கோ, மெதுவாக பண்ணுறேன், ஸ்லோவாக பண்ணுறேன், ஓகே, லவ் யூ அப்படின்னு அவனும் அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் காதரத்தில் பேச ஜான் ஜான் அப்படின்னு நீங்களும் அப்படியே மூன் பண்ணிட்டேக்க எஸ் பேபி ஜான் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு வழியாக அப்படி லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. ஜொன்னுக்கோ செம்ம ஹாப்பி. நீங்களும் அதே தான் மனப்பூர்வமாக அவனோட ஒன்று சேர்ந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படி உங்களோட லவ் நல்லா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜுன் முன்னாடி நீங்கள் ஜுன் ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறீங்க. ஜுன் உங்களை என்னடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட எடுத்து நீ அப்பாவாக்க போகிற அப்படிங்கிறீங்க. வாட் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி சுற்றி உங்கள் வயிற்றில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிங்கிறீங்க. ஹாப்பிடி. ஆனால் இந்த குழந்தைய நான் எடுத்துகிட்ட உன்னை துரத்து விட்டா ரெடி பண்ணுவேன். நீ துரத்த வேணாம், நானே போயிடுவேன். வாட்? ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். எனக்கு என் சொன்ன கஷ்டப்படுத்த பிடிக்காது. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா பிரச்சனை இல்லை, குழந்தைய கொடுத்துட்டு நான் போயிடுவேன், சாவடிச்சிடுவேன். எனக்கு நீ தான் குழந்த. நீயும் சரி பாப்பாவும் சரி என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், அதை தான் நினைக்கிறேன். அப்படியே கண்ணில் டியர்ஸ் வந்து தொடச்சிட்டு கண்டிப்பாக இருப்பேன் ஜூன் அப்படிங்கிறீங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உங்களை தூக்குறான். என்ன பண்ணுறீங்க? வாடி, சந்தோஷமான விஷயம், எல்லாத்தையும் சொல்லுவேண்ணா. அப்படியே தூக்கிட்டு வரான். மா பா அண்ணா அண்ணி லேசா குட்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டே வரான். எல்லோரும் என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வந்து பார்க்க, குட்டி உனக்கு குட்டி பாப்பா வேணுமா? ஹை வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போதா? ரோஸ் மம்மி சொல்லவே இல்லை சொல்லலையே அப்படின்னு ரோஸ் மொழிக்கா. அப்போ சொன்னோம் ரோஸ் மம்மி கிட்டே இல்லை, உங்கள் சித்தி கிட்டே இருக்குது. எது? ஹை சித்தி பாப்பா வச்சுருக்கீங்களா? எனக்கு வேணும் எனக்கு வேணும். வயிற்றில் இருக்குது, இன்னும் ஒரு 7 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறீங்க. ஐ ஜாலி ஜாலி, குட்டி பாப்பா இருப்பது எல்லாருக்கும் சந்தோஷம். ஜோன் என்ன சொல்கிற? ஆமாப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஐயோ இந்த மனத்தில் குனிஞ்சு நிமிராதமா அப்படின்னு உங்களை ஹக் பண்ணி அப்படியே உங்கள் ஃபோர்கெட்டில் நீ கிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையனோட வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு பயந்தோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து உன்னை மாற்றுவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு, மாற்றிட்டேன் அப்படின்ட்டு எல்லோரும் அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பேசிகிட்டு இருக்க. உங்களுக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்குது, நீங்கள் தான் கேன்சர் இருக்கிறத மறைச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்ணில் டியோஸோட அப்படியே சொன்ன பார்க்குறீங்க. என்னடி ஆனந்த கண்ணீரா அப்படின்னு தொடக்கிறான். எஸ், எனக்கு என் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அகல பாதாளத்தில் போயிடுச்சு. அப்பா அம்மாவை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை என் லைஃப்பில் நீங்கள் வந்தீங்க, இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஜூனை ஹக் பண்ணிக்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுற? ஒன்றும் இல்லை, சும்மா சந்தோஷம் அப்படிங்கிறீங்க. அவங்கள அப்படியே ஒரு மாதிரி ஆராய்ச்சி பாரு பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி குறுன்னு அவன் பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பிக்க. ஜுன்னும் சரி இல்லையே, இவன் இப்படி இருக்க மாட்டாளே அப்படின்னு உங்களை சரி உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வரலாமா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறீங்க. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ உங்கள் அப்பா அம்மான்னு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்கள் அக்காவும் வந்திருக்காங்க கேள்விப்பட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் இப்படியே இருக்குது. இப்போ உங்களுக்கு வயிறு நல்லாவே பெருசாகுது. ஜூன் கையை பிடிச்சிட்டு ஜூன் சொல்லு, எனக்கு வளக்காப்பு பண்ணுறியா? ஹே அதுக்கு தாண்டி பேசிகிட்ருக்கோம், 9 மாதத்தில் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வளக்காப்பு பண்ணால் உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது பேபி, நீ என் கூடவே இருக்கிறியா ப்ளீஸ் டி. சரி அப்போ நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு உங்கள் கையை அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே வலிக்குது. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, நீ ஏன் என்னை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகவே மாட்டேங்கிற? நான் வரேனாலும் வேணான்ட்டு நீ எங்கள் அம்மா யார் கூடயாவது போயிடுற, டாக்டர்கிட்டயே உங்களை பேச விட மாட்டேங்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோன்,
நான் எப்பவும் போல நார்மலாக தான் இருக்கேன். டாக்டர்ஸ்க்கு என்ன ஏதாவது சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க, அதனால தான். இல்லை அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் சமாளிக்கிறீங்க, உங்களுக்கு வயிறு வேறு பயங்கரமாக வலிக்குது, அப்படியே உட்காந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது. ஏய் என்னாச்சு அப்படின்னு அவன் பயப்பட, அது நார்மல் தான், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ண ஓடிடுறீங்க. ஜுன்னுக்கோ ப்ரெக்னென்ட் ஆனது கொஞ்ச நாள்லேருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதையும் நீங்கள் அவங்ககிட்ட சேராமல் இருக்கிறது அவனுக்கு யோசனையாக இருக்கு. அவனால் நம்பவும் முடியல, என்ன இருக்கும் பிரச்சனை, குழந்தை வயித்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆகாதில்லன்னு அவனும் சர்ச் பண்ணிலாம் பார்த்துட்டான். அவனுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஸோ நீங்கள் கேட்டிங்களேன்னு உங்களுக்கு வளகாப்பை ரொம்ப கிராண்டாக பண்ணுறான். நீங்கள் அப்படியே அந்த மனம் வளகாப்பு பண்ணுற இதில் சேரில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அவனும் பட்டு வேட்டி சட்டையில் ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கான். அவனை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸா, நான் தான் சொல்லணும், இப்படி லட்டு மாதிரி ஒன்று எனக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வளகாப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் வளையல் போட்டு விட அவனும் போட்டு விடுறான். அப்படியே அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் இப்போ வைக்கிறாங்கல்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வயிறு பெருசாக இருக்கும்போது அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம ஆல்பம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு ஓகே சொல்கிறேன். நீங்கள் ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவனும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸில் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஸோ எல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா ஐடியா. பட் அவனும் ஒரே ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். எனக்கு அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. உங்கள் ஆசைக்காக இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க, நான் நாளைக்கே அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படிலாம் பேசி சரின்னு சம்மதம் சொல்லி இப்போது வளகாப்பு முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜுன்னோ ஃபுல் ரூமையும் தேடி பார்த்துட்டான். என்ன தான் மறைக்கிறீங்கன்னு பார்த்தா பேட் நிறையா இருக்குது. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி, அதாவது டாக்டர் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி என்ன எதுன்னு விசாரிச்சு அவ்வளோதான் உடஞ்சி போயிடறான். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், அவங்களுக்கு கேன்சர் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அடி பாவி, அப்போது நான் உன்னை பழி வாங்க நினைக்கலடி, நீ தான் என்ன பழி வாங்கணும்னு நினச்சிருக்க. என்னை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டல. அப்போ நான் கேட்ட குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டேன். என்னை விட்டு போயிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். எதையுமே என்கிட்ட சொல்லலைல்ல, மறைச்சிட்டு இல்லடி. நான் உன்னை நம்பினேன், என்னை ஏமாற்றிட்டே இல்லை ஹீரா அப்படின்னு கத்திட்டு நைட்டெல்லாம் அழுது ஃபேஸ்லாம் அவனுக்கு ரெட்டா. எல்லார்ட்டையும் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்ட அதே ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து டாக்டர்கிட்டலாம் சரி பண்ண முடியுமான்னு பேசிட்டு அப்படியே மறுநாள் காலையில் உங்கள் வீட்டில் தான் வந்து நிற்கிறான். விடிஞ்சு விடியாமல் அப்படியே தலையெல்லாம் கலைஞ்சி கண்ணெல்லாம் ரெட்டா அப்படியே உங்கள் புருஷன் உங்கள் முன்னாடி வந்து நின்றா எப்படி இருக்கும். நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்து அவனை பார்த்ததும் ஷாக். ஹே ஜூன் அப்படின்னு நீங்களும் அவனை ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அவன் இல்லாமல் உடனே வந்து நீங்களும் அவனை ஹக் பண்ணிட்டு நீங்களும் என்ன நினச்சிக்கிறீங்க, ஒரு நாள் அவன் இல்லாமல் நம்மளாலே இருக்கும்ல, அதே மாதிரி தான் அவனுக்கும் நினச்சி நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜூன் அதனால் ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு இருக்க முடியல, நான் சொன்னேன் அவங்க தான் கேட்கல. உங்கள் அப்பா அம்மா அவங்க அக்காலாம் ஐயோ அவள் சொல்லிகிட்டே இருந்தா என் புருஷனை என்னை விட்டு இருக்கவே மாட்டார்னு, அதுக்குன்னு இப்படியே தம்பி காலங்காத்தால் வந்து நிற்பீங்க அப்படிங்க. ஆமாத்த, என்னால் அவளை விட்டு இருக்க முடியல, நான் கூட்டிகிட்டு போட்டுமா அப்படிங்கிறான். சரி இப்படி வந்து நிற்கிறாரு. சரி தம்பி கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கும் புரியுது, ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு நினச்சி விட்டுறாங்க. ஸோ ஜுன்னு உங்கள்கிட்ட பேசவே இல்லை, வா போகலாம் அப்படிங்கிறான். உங்களுக்கு என்னாச்சு ஜுன்னுக்கு அப்படின்னு, என்னங்க என்னாச்சு அப்படின்னு கையை பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே கண்ணில் டீ சொல்லுவாங்கள, என்ன இப்படி பண்ண அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காரில் ஏறி அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ண. நீங்கள் இந்த பக்கம் வந்து ஏறிக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு போகிற வரைக்கும் கேட்க பதிலே சொல்லலை. ஜொன்னு வேகமாக காரை ஓட்டிட்டு வந்து வீட்டில் தான் ஸ்டாப் பண்ணுறான். அப்படியே உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போன அடுத்த நிமிஷம் உங்கள் முன்னாடி உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட, அவ்வளோதான் நீங்கள் ஜொன் பார்த்துட்டியா, என்ன இதெல்லாம் பார்த்தேன், ஐயோ இதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன் அப்பையும் அப்படியே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு என்னையும் கொண்டு போய் புதைச்சிட்டு போ, எங்கே போகிறதுனாலும் என்னடி நினச்ச, நீ இல்லாமல் நான் இருப்பேனா, ஒரு நாள் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியலடி, அதுலேயும் அப்படின்னு அப்படியே வயிற்றுல கை வைக்க, சொல்லாதடி துரோகி, நீ சரியான சாடிஸ்டடி, என்னையும் என் பிள்ளையும் அம்போடு விட்டுட்டு போகணுன்னு நினச்சிருக்கில்ல, உன்னை மாதிரி சாடிஸ்ட்டை நான் இங்கே பார்த்ததே இல்லடி. ஆரம்பத்துலேருந்து உன்னை நான் கரெக்டாக தான் நினச்சிருக்கேன். நீ நல்லவளே இல்லை, நல்லவளாக இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்பியாடி, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சது அதை முன்னாடியே சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாமேடி. ஆனால் நீ சாகணும், உனக்கு என்ன என் பிள்ளையை விட்டு போகணும் அதானே. ஐயோ பேசி கொல்லாத ஜோன், அப்படிலாம் இல்லை எனக்கு அப்படின்னு அப்படியே வந்து கிட்ட வந்தா அவன் ஃபேஸ் ஃபுல்லாக
உன்னை அவ்வளோ பிடிக்கும்டா, உன்னையும் பிடிக்கும், வர வர நம்ம குழந்தையும். ஆனால் என்ன பண்ண, என் தலையெழுத்தில் என் குழந்தைய பார்க்குற விதி எனக்கு இல்லை போல். அவன் பிறக்கிற வரைக்கும் கூட நான் உயிரோடு இருப்பேன்னா தெரியல. எனக்கு உன்னோட வாழணும் ஜோன், திகிட்ட வாழணும். வாழ்ந்துட்டேன், ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டேன். இந்த 1 இயர் நீ நான் அப்படி தாங்கின, நீ தாங்கலை. நான் என்னை மறந்து அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன்டா. எனக்கு அது போதும் ஜோன், அது போதும். உனக்கு போதும்டி, எனக்கு என் பிள்ளைக்கும் அப்படின்ட்டு பார்க்குறான். அழகியாக வருது. நான் என்னடா பண்ணட்டும், அதுக்காக தான் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன். ஆனால் நீ என்னை உன்கிட்ட எடுத்துட்ட ஜோன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. என்னோட வியாதி தெரிஞ்சனால தான் 1 இயரில் என் குடும்பத்தை நல்லா ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டேன். சாக போகிறோம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சதில்லை. எனக்கு உன்னை பிடிக்காது, ஆரம்பத்தில் சண்டை எல்லாம் ஓகே. ஆனால் எப்போ உன்னை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சனோ, அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட குழந்தைய கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் மற்றபடி எதுவும் இல்லை. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்ட்டு அவனை போய் ஹக் பண்ணு. என்னால் முடியாதுடி, நீ இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இங்கே பாரு, மூடிக்கிட்டு நான் சொல்கிறத செய் அப்படின்னு பார்க்குறீங்க. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை ஜோன், ஏதாவது பண்ணி பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் என் குழந்தை, எனக்கு தெரிண்டி என் குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணுன்னு. நான் சொல்கிறத மட்டும் செய். இதுக்கப்புறம் ஏதாவது நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்த, இந்த ஜூன் உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவான். ஐயோ அப்படின்னு வாயை பார்த்துருங்க. முடியலடி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கிஸ் பண்ண. ஜோ ப்ளீஸ் அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணு. ஃபிட்டு அப்படின்னு நகர போகிறான். ப்ளீஸ் ஜோ ஐ நீட் யூ அப்படின்ட்டு அழுகுறீங்க. இந்த மாதிரி நேரத்தில் அப்போ எனக்கு நீ தர மாட்டியா அப்படின்னு பார்க்குறீங்க. எவரடி சொன்னான் அப்படின்ட்டு வீக்கமாக அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். உங்கள் ட்ரெஸ்ஸையும் அப்படியே 2 பேரும் ரொம்ப ஃபோர்ஸாக, அதே சமயம் பார்த்து உங்களோட ஒன்றா இருக்கான். அப்படியே மேக்கவுட் முடியுது. ஸோ அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிட்டு சொல்ல, நீங்களும் கண்ணில் டியர்ஸோட அப்படியே உன்னையும் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு ஜோன், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு கேட்க, ஏய் நீ சொல்லி தான் நான் செய்யணும் மாடி, நீ இல்லைன்னா அந்த ஜொன்னும் இருக்க மாட்டான். கண்டிப்பாக உன்னை நான் இந்த உலகத்தில் எங்கே உன்னை காப்பாற்ற முடியுமோ அங்கே கொண்டு போய் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்களை இன்னும் அப்படியே தாங்குறான். உங்களோட கல்யாண நாள் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே செலிப்ரேட் பண்ண. இருந்தாலும் ஒரு பக்கம் பயம். கண்ணில் டியர்ஸோட அப்படியே நீங்கள் பால்கனியில் நிற்க, பின்னாடியே வந்த ஜொன்னும் என்னாச்சு பேபி அப்படின்னு ஹக் பண்ணுறான். அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு வலிக்குது ஜோன் அப்படின்னு அவன் கையை இறுக்கி பிடிக்க, என்னாச்சுடி ப்ரெஸ்ஸாக வலியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அதுலேயே நீங்கள் பயந்து போய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போது எனக்கு 8 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வலி வந்துருச்சு, பயமாக இருக்கு ஜோன் அப்படிங்கிறீங்க. இது நார்மல், 7 மாதத்தில் 6 மாதத்துலலாம் பிறக்கிறதில்ல, ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி அவன் ஹாஸ்பிட்டலெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களை அப்படியே ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லிப்போம். ஜோன் பயமாக இருக்கு ஜோன் அப்படின்னு அலறிங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது பேபி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொன்ன மாதிரியே உங்களுக்காக அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ளே ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ பேபியோடு சேர்த்து உங்களோட கர்ப்பப்பையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டான். ஸோ உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. கர்ப்பப்பை மட்டும் இல்லை, அப்படியே உங்களுக்கு கேன்சர் ஆப்ரேஷனும் நடக்குது. ஸோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பேசி வச்சுருப்பான். குழந்தை எந்த நிமிஷம் வெளியே எடுக்கிறாங்களோ அடுத்த நிமிஷம் அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஸோ பேபியை கொண்டு தராங்க. 8 மந்த்து கொஞ்சம் குறை பிரசவம் அந்த மாதிரி. ஸோ எங்கே பேரல் வைக்கணும்னு பார்க்குறான், ரொம்ப குட்டியாக. ஸோ அம்மா பக்கத்தில் இல்லை, உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறனால உங்களால் அவனுக்கு பால்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவனே தான் உங்களுக்கும் உங்கள் குழந்த 2 பேத்துக்குமே தாயாக இருந்து பார்த்துக்கிறான். ஸோ பாப்பாவையும் போய் பார்த்து அதுக்கும் புட்டி பால் ஃபீட் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே உங்களை பார்க்குறதுன்னு 2 பக்கமும் மாறி மாறி அப்படியே 2 பேத்தையும் கண்ணும் கருத்துமா அப்படி தாங்குறான். மொத்த குடும்பமும் சுண்ணா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பிடிக்காமல் பண்ண கல்யாணத்தை இந்த அளவுக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி ஒரு பொண்ணுக்காக மாறுவானான்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அதே ஆச்சரியத்தோடு தான் 1 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் பாப்பாவை ரொம்ப பேம்பர் பண்ணிக்கிறான். அதே மாதிரி தான் உங்களையும். ஸோ நீங்களோ அப்படியே பால் கொடுத்ததும்
கொடு அப்படின்னு வாங்கி தட்டி விட்டு அவனே எல்லாம் பண்ணி தூங்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனையும் கண்ணி வைக்காமல் பார்த்துட்டுக்க. என்னடி சைட் அடிக்கிறியா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறீங்க. பேசாதடி அப்படிங்கிறான். ஜான், என்னால் உனக்கு இந்த மாதிரி இன்னொரு பேபி தர முடியாது அப்படிங்கிறீங்க. எப்பா சாமி போதும், உன் ஒருத்தனையே போதும். மேடம்க்கு இன்னொரு வேறு ஆசை இருக்குதோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ கூட காலம் பூரா இருந்தா அதுவே போதும். ஜான், நீ கிடைக்க நிஜமாக நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஹேய், நீ கிடைக்க தாண்டி நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறான். இல்லை, யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு புருஷன்? தாங்கன்னு தாங்குறவன் இந்த மாதிரி நிலமையில கூட உள்ளங்களை வச்சு தாங்குறியடா. எனக்கு கேன்சர் தெரிஞ்சும் என்னை விட்டு ஓடாமல் இருந்தியே அப்படின்னு சொல்கிறீங்க. ஹே, இதுக்கு பேர் தாண்டி உண்மையான லவ் அப்படிங்கிறான். ஆமாம், உனக்கு கேன்சர் இருந்தும் எனக்காக குழந்தை பெற்று கொடுக்கணும்னு நினச்சி, அது உனக்கு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் உன்னை நான் கூடயே வச்சுக்கணும்னு நினச்சினே. இதுதான் லவ். பணத்தை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ, அழகை பார்த்தோ வர்றது இல்லடி லவ் அப்படிங்கிறான். நீங்களோ அப்படியே அவனை எடுத்து அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவனும் பேபி என்ன இப்போ மூடாக இருக்க போல், அது ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறீங்க. பேபி என்னடி லீக் ஆகுது, அவன் வேற தூங்குறானே, அதான் நான் இருக்கேனே அப்படின்ட்டு உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே அங்கே சக் பண்ண நீங்களோ மோன் பண்ணுறீங்க. பேபி இது ஹாஸ்பிட்டல், வீடாக இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு 2 பேரும் சிரிச்சுட்டுருக்கேன். சரி யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அவனும் ஷர்ட்டில் அவங்களுக்கு சரி பண்ணிவிட்டுருக்க. வரலாமா அப்படின்னு சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா ஸ்வீட்டி தான் பிரதரோட வந்திருக்கா. 2 பேரும் வந்து மச்சான் அப்படி இருக்கா அப்படிங்க. ஸ்வீட்டி உங்களை வந்து எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. சொல்லவே இல்லை என்கிட்ட கூட நீ அப்படின்னு அவளும் கோவப்படுறா. இல்லடி, இது என்ன டமோரம் அடித்து சொல்கிற நல்ல விஷயமா? அதுக்குன்னு நல்லதை சொல்கிறியோலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெட்டதை சொல்ல ஷேர் பண்ணுங்கிற இதே இல்லை. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமாடி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. ஜூன் ப்ரோ உங்களை பாராட்டி ஆகணும். இவளை இந்த அளவுக்கு லவ் பண்ணிங்க நினைக்கவே இல்லை. அவள் மட்டும் என்னம்மா நீலே இவ்வளோ மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுக்கணும். பாரா டேய், பழி வாங்குறவனாடா நீ. ஹே மச்சான் நீ வேற. ஐயோ, இவன் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டேன். என்னது பண்ணிடுவானோன்னு. ஆனால் கடைசியில் இப்படி பழி வாங்கன்னு நினைக்கல. நல்லா பழி வாங்கினடா மச்சான் அப்படின்னு கிண்டல் பண்ணேன். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ இவ்வளோ எனிமின்னு இதுதான் எனிமி பார்க்குற வேலையா அப்படின்னு ஸ்வீட்டி உங்களுக்கு கலாய்க்கா. ஷோ அப்படின்ட்டு 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்களை கலாய்க்கணுன்னே கிளம்பி வந்தீங்களா அப்படின்னு சொன்னோம் சொல்லிட்டுக்கா. மொத்த ஃபேமிலி வந்தது. எல்லோரும் சிரித்து பேசிகிட்டுக்கா. அப்போ தான் ஃபேமிலிக்கே தெரியுது 2 பேத்துக்கும் ஆகாது எனிமிஸ் இதெல்லாம் தெரிய. ஆடா பாவீங்களா, ஆனால் நல்லா பழி வாங்கிட்டீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி ரோஸ் ரிலீஸ் உங்களை பார்த்து சிரிக்கா. ஐயோ அப்படின்ட்டுருக்கு. மொத்த குடும்பமும் ஹாப்பியாக சிரிச்சுட்டு பேபியை சரி நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி வெளியே தூக்கிட்டு போவேன். ஜுன்னோ அப்படி உங்களை பழி வாங்குற அப்படிங்கிறான். நீங்கள் ரொம்ப நல்லா பழி வாங்கிட்டீங்க அப்படிங்கிறீங்க. அவனும் ஆமாம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படின்னு உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பேக் கிஸ் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூச்சு வாங்கிட்டு இந்த பழி வாங்கிறது கூட நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ இன்னும் பழி வாங்குறேன்டி அப்படின்னு அப்படி இழுத்த மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஹாப்பியாக இருக்கீங்கடா. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.